அம்மா அடியனுக்கு உத்தரவு வழங்கலாம். பிரேமாம்மா சுவாமி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, நானூறு துதி பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். புளியற்போன் வெப்பொழித்த புகழியற்போன் கடல் போற்றி, ஆலிமிசை கல் வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாதவூரல் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாதவூரல் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லால் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசனுடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருப்படி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திரு சிற்றம்பலம். சிவாயிரம் சிவாயிரம். சொக்கநாத வென்பா. நீயே ஒளித்திருப்பை நீ என்றும் காணாமல் நீயே ஒளித்தபடி, நின் அருளால் நீயேதான் காட்ட அந்நியமாக வினை அதென்ன சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே சொக்கநாதருடைய மண்ணிலேயே இருந்து பேசுகின்ற ஆற்றலை இன்னைக்கு அடியன் கிடைச்சிருக்கு. அடியன் நிறைய இடங்கள்ல இருந்து பேசியிருக்கேன். ஹைதராபாத்ல இருந்து பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சென்னையில இருந்து பேசியிருக்கேன். என்னுடைய தங்கை இல்லத்துல கூட இருந்து பேசியிருக்கேன் ஒரு அமர்வு. ஆனா அடியனுடைய இல்லத்துல இருந்து மதுரை மண்ணில் உட்கார்ந்து பேசுகின்ற முதல் அமர்வு இதுதான் நினைக்கிறேன். சொக்கநாதர் மண்ணிலேயே உட்கார்ந்து சொக்கநாதரை பற்றி பேசுகின்ற ஆற்றல், சொக்கநாதருடைய வெண்பாவை பாடுகின்ற ஆற்றல் ஒரு தனிச்சிறப்பு தான். அதனால அடியன் இப்பொழுது மதுரை என்பதில தான் இருக்கேன். உங்க வீடு சென்னையில இருந்து நீங்க வந்திருக்கேன். ஒரு சின்ன அளவுல வந்திருக்கேன் சுவாமி. உங்க எல்லாருக்கிட்டையும் அதை சொல்லி அடியன் பின்பற்றுவதற்கு அடியன் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பேசுறது இந்த ஃபேன் சத்தம் ஒரு மாதிரி கேக்குதுங்களா, இல்ல ஒரு நார்மலா இருக்குதுங்களா, இல்ல உங்களுக்கு அது எப்படிங்க சாமி? நான் பேசுறது நல்லா கேக்குதுங்க. நல்லா கேக்குதுங்க. சரிங்க, நல்லதுங்க சுவாமி. ஆக நாம இந்த திருச்சாளல் முடிச்சுட்டு இப்போ நம்ம திருத்தசாங்கம் அப்படிங்கிற அந்த பகுதியை தான் நம்ம செஞ்சுட்டு வருகின்றோம். இந்த திருத்தசாங்கம் அப்படிங்கிற பகுதிக்கு நம்மளுடைய அருளாளர்கள் கொடுத்த அந்த நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருத்தசாங்கம் என்பது நமக்கு கொடுத்த முதல் பாடு அடிமை கொண்ட முறைமை. அதுதான் திருத்தசாங்கத்துக்கு நம்முடைய அருளாளர்கள் கொடுத்த குறிப்பு. அடிமை கொண்ட முறைமை இறைவனுக்குரிய 10 அடையாளங்களால் ஆண்டது பற்றி 10 உறுப்புகளையும் பாடி பரவுதல். அதாவது அடிமை கொண்ட முறைமை. சிவபெருமான் எல்லா உயிர்களும் எப்பொழுதும், அதாவது இப்ப மட்டும் கிடையாது, முக்தி இன்பத்திலையும் சிவபெருமானுக்கு இந்த ஆன்மா என்ன ஆகும்னா அடிமையாகத்தான் இருக்கும். முக்தியிலையும் கூட இறைவன் இந்த ஆன்மாவுக்கு தன்னுடைய முக்தி இன்பத்தை வழங்க இந்த ஆன்மா அனுபவிக்கும். அவன் நிறுத்திட்டான்னு வச்சுக்கோங்க, முக்தியில கூட அவன் நிறுத்திட்டான்னா என்ன ஆகும்? இந்த ஆன்மாவுக்கு என்ன கிடைக்காது? முக்தி இன்பம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. அவன் எப்பொழுதுமே ஆன்மா அறிவித்தால் மட்டும்தான் அறியும். ஆக இறைவன் முக்தின்னு சொல்லக்கூடிய அவனுடைய பதநிலையில கூட அவன் முக்தி இன்பத்தை அவன் வழங்க இந்த ஆன்மா வாங்கி தரும் அப்படின்னு சொல்வதுதான் சைவ சித்தாந்தம்.
சில பேர் என்ன சொல்றாங்க, முக்தி நிலை ஆன்மா என்ன ஆயிடும்னு சொல்றாங்க, சிவமாவே மாறிடும். சிவமாவே மாறிட்டா என்ன ஆயிடும், தனக்கா சிவன் கிட்ட எப்படி தனக்கு தன்னுடைய ஆனந்தம் அவன்கிட்ட அப்படியே இருக்கோ அது போல இந்த ஆன்மாவுக்கும் ஆனந்தம் வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்தை நாம மறுக்கிறோம். அது சிவ சமவாத சைவம்னு சொல்லுவோம். அதாவது முக்தியில இந்த ஆன்மா சிவனுக்கு சமமா ஆயிடும் சொல்லுவாங்க. சிவனுக்கு சமமா இந்த ஆன்மா ஒரு காலம் ஆகவே ஆகாது. சிவனுக்கு சமம் ஆகும். எப்படி சமமாகும் அப்படின்னா, சிவனுடைய இன்பத்தை அனுபவிக்கிறதுல சிவனுக்கு என்ன இன்பம் இருக்கோ, சிவன் ஒரு 100% இன்பம் அனுபவிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அதே அனுபவத்தை இந்த ஆன்மா ஒரு துளி கூட மிஸ் இல்லாம அனுபவிக்கும். அனுபவத்தால சிவமா இருக்கும். ஆனா அந்த அனுபவத்தை பெறுவதுல இந்த ஆன்மா அடிமையாத்தான் இருக்கும். அது சிவன் கொடுத்தாதான் இந்த ஆன்மாவுக்கு வரும். அப்படிங்கிற மாதிரி இந்த ஆன்மா எப்பொழுதும் பிறப்புல இருந்து அது அது முக்தி வரை, முக்தி இன்பத்தை வரை இந்த ஆன்மா எப்பொழுதுமே சிவபெருமான் திருவடிக்கு அடிமைதான் அப்படிங்கிற செய்தியை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த ஆன்மா என்னவா பாவிக்கலாம், சிவபெருமான இந்த ஆன்மா என்னவா பாவிக்கலாம்னா, அது அப்பாவா பாவிக்கலாம், தோழனா பாவிக்கலாம். நம்ம சைவத்தை பொறுத்த வரைக்கும் சன்மார்க்கம்ன்றது என்ன சுவாமி? சன்மார்க்கம்ன்றது என்னது சைவத்தை பொறுத்த வரைக்கும்? குரு சீடர் உறவு. அருமை, சித்தாதேவி அம்மா மகிழ்ச்சி. குரு சீட உறவு தான். மற்ற சமயங்கள்ல சன்மார்க்கம் அப்படிங்கிறது நாயகா நாயகி பாவனை, அவனை தலைவனாகவும் நம்ம தலைவியாகவும். இங்க அப்படி கிடையாது, அந்த இன்பமே கிடையாது. இங்க என்னன்னா குரு சீட பாவனை தான் சன்மார்க்கம். இந்த சன்மார்க்கத்தை சொன்னவர் யாரு? சன்மார்க்கத்தை சொன்னவரு நம்மளுடைய மணிவாசக பெருமான். மணிவாசக பெருமான் என்னவாத்தான் இருக்காரு, சீடனாக இருந்துதான் பெருமான் கிட்ட அருள் பெறுகின்றார். அப்படிங்கிறதுனால இந்த சன்மார்க்கம் என்பது குரு சீட பரம்பரையாக சொல்றார். அப்போ இந்த பாடல்ல, இந்த திருத்தசாங்கம் அப்படிங்கிற பாடல்ல என்ன பண்றாருன்னா, தன்னுடைய அதாவது ஒரு தலைவி பாடுவது போலதான் அமைகின்றது. ஒரு தலைவி பாடுறா. என்ன பாடுறா, ஒரு கிளிகிட்ட கேட்கிறான். ஒரு கிளிகிட்ட என்னுடைய தலைவனை பற்றி நீ சொல்லு, என்னுடைய தலைவனை பற்றி நீ சொல்லு அப்படின்னு அந்த கிளிகிட்ட அவர் கேட்பது போல அமைகின்றது இந்த பாடல். கிளிப்பாடல் நம்ம ஏற்கனவே கிளிப்பத்தா அது என்னது இருக்கு, குயில் பத்து ஒண்ணு இருக்கு இல்லையா, குயில் பத்து இருக்கு இல்லையா, திருத்தசாங்க குயில் பத்து இருக்கு. இந்த திருத்தசாங்கத்துக்கு கிளிப்பத்துன்னு தான் வச்சிருக்கணும். ஏன்னா முழுக்க முழுக்க கிளிதான் வருது. ஆனா 10 உறுப்புகளை 10 உருப்படி அப்படின்னு சொல்லுவோம். 10 உறுப்புகளை இறைவனுடைய உறுப்புகளை நமக்கு தெரியாத ரகசியங்கள் எல்லாம் சொல்லுது. அது இதுவும் நம்மளுடைய திருச்சானல் மாதிரிதான். நாம என்னதான் நினைச்சிட்டு இருக்கோமோ அதெல்லாம் இல்ல, இது வேற அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றலை உடையதாக சொல்லுது. அப்படி சொல்லும் வகையில முதல்ல கேள்வி கேட்கிறா, தலைவி கேள்வி கேட்கிறா, ஏறார் இளம் கிளியே எங்கள் பெருந்துரை போல் சீரா திருநாமம் தேர்ந்து உரையாய். எங்க பெருமானுடைய நாமம் சொல்ல முடியுமா? முதல்ல பேர் கேட்கிறா, இரண்டாவது நாடு கேட்கிறா, மூணாவது அவனுடைய ஊர் கேட்கிறா, நாலாவது ஆறு, அதாவது என்ன ஆறு, அவனுடைய ஆறு எது, அதுக்கப்புறம் மலை என்ன, அவன் உலவுகின்ற அந்த வாகனம் என்ன, அதுக்கடுத்து அவனுடைய படை என்ன, அவனுடைய பறை என்ன, மேலும் அவன் கழுத்திலே அணிகின்ற மாலை என்ன, அப்படின்னு கேட்டு கடைசியில கொடி என்னன்னு கேட்கிறான். இதுதான் அவருடைய கேள்வி. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதாக அமைவதுதான் இந்த பாடல். அப்ப இந்த திருத்தசாங்கம் அப்படிங்கிறது, நாம இத வருகின்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி ஒரு மன்னனுக்கு, அதாவது நிறைய பேர்கள் இருந்தாலும் அந்த சபையிலன்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா, ஆத்தன்டிகேட்டட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆத்தன்டிகேட்டட், புரியுதுங்களா? சொல்ல புரியுதுங்களா? ஆத்தன்டிகேட்டட்னு சொல்லக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட அவன் இறைவன் மன்னனாக, அரசனாக, எல்லாவற்றையும் ஆளுகின்ற ஆளுடையவனாக அவன் இருக்கும் போது அவன் பேர் என்ன, அவன் எல்லாரையும் ஆளுடையவனாக இருக்கும் போது அவனுடைய ஊர் என்ன, அவனுடைய நாடு என்ன, அவனுடைய மலை என்ன, ஆறு என்ன, கொடி என்ன, அவன் கழுத்திலே அணிகின்ற மாலை என்ன, இதெல்லாம் பத்தி கேட்கின்ற கேள்வியாக அமைவதுதான் இந்த திருத்தசாங்கம். ஆக இன்னைக்கு அவ கேள்வி கேட்கிறா, யாராவது பாடலாமே, திருத்தசாங்கம் பாட முடியுங்களா? யார் விண்ணப்பிக்கிறீங்க? திருத்தசாங்கம் யாராவது விண்ணப்பிக்கிறீங்களா? அம்மா சாந்தி ஆரம்பம் அம்மா விண்ணப்பிக்கிறாங்க. அம்மா வாசிக்கலாமா, பாடலாமா? ஏறாறு இழந்து அம்மா மியூட்ல இருக்கீங்க, சொல்லுங்க.
அம்மா மியூட்ல இருக்கீங்க. சாந்தி அம்மா மியூட்ல இருக்கீங்க சுவாமி. திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவடிகளை வணங்கிற சாமி. திருத்தசாங்கம். ஏறாரிலங்கிழியே எங்கள் பேருந்துரைக்கோன் சீராத்திரு நாமம் தேர்ந்துரையாரூரன் செம்பெருமான் வெல்மலரான் பால் கடலான் செப்புவ போல் எம்பெருமான் தேவர் பிரானின்று. திருச்சிற்றம்பலம். ஆஹா, மிச்ச இன்னொரு அடியார்கள் யாராவது விண்ணப்பிக்கலாம்? எவரேனும் விண்ணப்பிக்கலாம். அடியேன் படிக்கிறேன்யா. பாடுங்க. ஏறார் இளங்கிளியே எங்கள் பெருந்துரைக்கோன் சீரார் திருநாமம் சேர்ந்து உரையாய் அரூரன் செம்பெருமான் வெண்பலரால் பார்க்கடலான் செப்புவ போல் எம்பெருமான் தேவர் பிரான் என்று. சிவாய் நம. திருச்சிற்றம்பலம். அம்மா பாடல். அம்மா சித்ரா தேவி அம்மா விண்ணப்பிங்க சுவாமி. சிவாய் நமய்யா. திருவடி வணக்கம். ஏறாரிலங்கிழியே எங்கள் பேருந்துரைக்கோன் சிரா திருநாமம் தேர்ந்து உரையாய் ஆரூரன் செம்பெருமான் வெல்மலரான் பார்க்கடலான் செப்புவ போல் எம்பெருமான் தேவர் பிரான் என்று. திருச்சிற்றம்பலம். அம்மா அல்லி அம்மா விண்ணப்பிக்கலாம். திருச்சிற்றம்பலம் ஐயா. சிவாயனம். ஏறாரிலங்கிழியே எங்கள் பெருந்துரைக்கோன் சீரார் திருநாமம் தேர்ந்துரையாய் ஆரூரன் செம்பெருமான் வெண்மலரால் பார்க்கடலால் செப்புவோல் எம்பெருமான் தேவர் பிரான் என்று. இந்த பாடலுக்கான யாரும் மைக் ஆஃப் பண்ண நினைக்கிறேன். எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணிக்கலாம். நமஸ்காரம். ஏறார் இளங்கிளியே எங்கள் பெருந்துரைக்கும் சீரார் திருநாமம் தேர்ந்து உரையாய். எல்லாரும் எனக்காக ஒரே ஒரு உதவி. உங்க எல்லாரையும் பார்க்க நான் ஆசைப்படுறேன். வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க கொடுக்கலாம். என்னால அம்மா பார்க்க முடியுது. சுசிலா அம்மா பார்க்க முடியுது. சாந்தி அம்மா, அப்புறம் ஜானகி அம்மா, நடராஜன் ஐயா, சரஸ்வதி அம்மா, ராஜி அம்மா, சுகந்தி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, அவங்கெல்லாம் பார்க்க முடியுது. அல்லி அம்மா பார்க்க முடியுது. அடியார்கள் அம்மா சித்தாம்மா பார்க்க முடியுது. சித்ரா தேவி அம்மா இதை பார்க்க முடியுது. ரொம்ப மகிழ்ச்சி உங்க எல்லாரையும் பார்த்தது. மற்ற அடியார்கள் கொஞ்சம் புகழமா நம்ம பார்க்க முடியாது. மகிழ்ச்சி. நன்றி நன்றி. இப்போ கேள்வி கேட்கிறாங்க. ஏறார் இளங்கிளியே பெருந்துரைப்போம் சீரார் திருநாமம் தேர்ந்து உரையாய். எங்க அப்பா நம்மளுடைய பெருமானுடைய பேரை தேர்ந்துன்னு நல்லா தெளிந்து சொல்லு. சிவபெருமானுக்கு நிறைய பேர் இருக்கு. ஆனா என்னை கோலோற்றும் நம்ம எல்லாம் கோலோற்றும் மன்னனாக நமக்கு பெருமான் இருக்கான் இல்லையா? அந்த நேரத்துல பெருமானுக்கு என்ன பேர் இருக்கு அப்படின்னா தேர்ந்துரையாய் ஆரூரன் செம்பெருமான் வெள்மலரான் பால் கடலோன் செப்புவ போல் எம்பெருமான் தேவர் பிரான் என்று. அவருக்கு அவருடைய நாமங்கள் என்ன சொல்றாங்கன்னா ஆரூரன். அவர் பெருமானுக்கு முதல் பேர் என்ன சொல்றாங்க? ஆரூரன் அப்படிங்கிற அந்த பேரு அவனுக்கு என்ன பேரு? அவனுக்கு கோலோற்றும் போது அதனாலதான் ஆரூரா தியாகேசா அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்றோம். அப்ப ஆரூரன்ற பேரு அவன் கோலோற்றும் போது அவனுக்கு ஆரூரன் அப்படின்னு பேர். ஆரூரன். செம்பெருமான் அவனுக்கு யாருக்கு? சிவபெருமானுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கட்டியம் சொல்லுவாங்கல்ல. கட்டியம் சொல்லி கேட்டீங்கன்னா கட்டியம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி மதுரையின் அரசன், பாண்டியருக்கு முதல் மூத்தவன், எங்கள் தென்னவன் அப்படின்னு சொல்லி சுவாமி வரிசையா கட்டியம் சொல்லுவோம் இல்லையா? வரும்போது அவருக்கு நிறைய. அது போல சிவபெருமானுக்கு அந்த கட்டியம் சொல்வது போல சொல்றாங்க. ஆரூரன் அப்படிங்கிறது முதல் பேராகும். செம்பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய செம்பெருமான்னா இந்த பொருள் என்ன அர்த்தம் அப்படின்னா ஆரூரனுக்கு பொருள் என்ன? பெருமான் முதல்ல மண் தான் தோன்றுச்சு. அந்த மண் தளத்துல அவன் தான் பெருமானா இருந்தான். அதனால ஆரூர் மக்கள் என்ன சொல்ல மாட்டாங்க? ஆரூருக்கு என்ன சொல்ல மாட்டாங்க? திருச்சிற்றம்பலம் சொல்ல மாட்டாங்க. ஆரூர் மக்கள் திருச்சிற்றம்பலம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தில்லை கடைசியில வந்துச்சுப்பாங்க. எங்க கோயிலுக்கு அப்புறம் தான் உங்க கோயில் வந்துச்சு.
ஆரூர் மண்தளம் வந்து நீர் எல்லா தளமும் வந்து கடைசியில தான் ஆகாயத்தலம் சொல்லுது சிதம்பரம் வந்தது. நீங்க இப்ப திருச்சிற்றம்பலம் சொல்றது ஆகாயத்தை குறிக்குது, அந்த அம்பலமாக இருக்கக்கூடிய ஆகாயம். ஆனா நாங்க என்ன கிடையாது, அதுக்கு முன்னாடியே வந்துட்டோம். அதனால எங்களுடைய வழக்கு திருச்சிற்றம்பலம் சொல்வது அல்ல அப்படின்னு சொல்லி இந்த ஆரூர் மக்கள் திருச்சிற்றம்பலம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்கதான், அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலம் சொல்வது போல ஆரூர் மக்கள் உத்தரகோச மங்கை, அப்புறம் வந்து காஞ்சிபுரம், இதெல்லாமே வந்து ரொம்ப பழமையான பதின்னு சொல்லப்படுகின்றது. அந்த வகையில இங்க நம்மளுடைய பெருமானுக்கு ஆரூரன் அப்படின்ற அந்த பழமையான பேர். அடுத்து செம்பெருமான். செம்பெருமான் அப்படின்னா சிவபெருமானுக்கு நிறைய பேர்கள்ல செம்மை கூட்டல் பெருமான். அவன் செம்மைனா இதுக்கு என்ன அர்த்தம்னா ரெண்டு பொருள் இருக்கு. செம்மைனா சிவந்தன்னு அர்த்தம். என்ன கவனிங்க ஒரு நிமிஷம். சிவன் அப்படிங்கிற வார்த்தையிலேயே சிவந்த அப்படின்னு தான். சிவன்னா சிவந்தவன், அதுக்கு பேரு தான் என்னது, என்ன வந்திருக்கு, அதை சுருக்கி சிவந்தவன் சுருக்கிதான் என்ன வந்திருக்கு, சிவந்தவன். சிவன் அப்படின்னாலே சிவனாலே சிவந்து. நம்ம பார்க்கிறோம் செவக்க வரு, நல்ல வாய் செவந்து இருக்கா, நாக்கு செவந்து இருக்கான்னு போடுறோம் இல்லையா. அந்த சிவத்தல் அப்படின்னா என்னன்னா, அது சிவத்தல் அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு கலர். அந்த சிவந்த கலரை உடையவன் தான் பெருமான், சிவந்தவன் பேரு. ஏன் சிவந்தவன்னா என்ன அர்த்தம்னா, இந்த இருள் இருக்கு இல்லையா, நம்மளுடைய வானம் இருள் சூழ்ந்திருக்கும். அது ஒளி பெறுவதற்கு முன்னாடி எப்படி இருக்கும், சூரியன் வருவதற்கு முன்னாடி அது எப்படி இருக்கும், செவ்வானமா இருக்குங்க. மேகம் சிவந்த போன மாதிரி இருக்குங்க. மேகம் அந்த ஓரம் சிவந்து போன மாதிரி இருக்கும். ஆமா, வானம் சிவந்து, ஒரு பொருள் சிவந்து இருக்குன்னா பின்னாடி ஒளி வரப்போகுதுன்னு அர்த்தம். சிவப்பு என்னன்னா ஒளியினுடைய முதற் குறியீடு. சிவப்புன்றது என்னது, சிவப்புன்றது ஒளி, அதாவது லைட் இருக்கு இல்லையா, வெளிச்சத்தினுடைய முதற் குறியீடு சிவப்பு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா நீர் பூத்த நெருப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சிவப்பா இருக்கும், உடப்பா, உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, ஒளி இருக்குன்னு அர்த்தம். நீங்க பெரிய பழுக்க காய்ச்சின இரும்பெல்லாம் எப்படி இருக்கும், முழுக்க சக்கச்சவேன்னு சிவந்துதான் இருக்கும். அப்போ சிவந்த பொருள் உள்ளுக்குள்ள ஒளி வைத்திருக்கும். சிவந்த பொருள் ஒளியினுடைய முதற் குறியீடு. அப்போ சிவன் வந்துட்டான்னா என்ன அர்த்தம், சிவன் வந்துட்டான்னா ஒளி சிவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ் எல்லாரும் சிவ வார்த்தை என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சிவ வார்த்தை வந்து சமஸ்கிருதம்ன்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் சிவத்தல் அப்படிங்கிறது தூய தமிழ். எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, சிவத்தல்ன்றது தூய தமிழ், சிவப்பு அப்படிங்கிறது தூய தமிழ். அதாவது ஒரு பொருள் கருமையா இருக்குன்னா அதுல வெறுமைன்னு அர்த்தம். கருமைன்னு என்ன அர்த்தம், வெறுமைன்னு சொல்லுவோம். கருமையா இருக்கு. பிளாக் கலர்னா என்ன அர்த்தம் சாமி, பிளாக் கலர்னா என்ன அர்த்தம், பிளாக் கலர்னா என்னது, பிளாக் கலர்னா எல்லா கலரையும் உறிஞ்சிட்டீங்கன்னா கிடைக்கிற கலர் தான் பிளாக். எல்லா கலரையும் உறிஞ்சிட்டீங்கன்னா கிடைக்கிற கலருக்கு பேர் என்னது, பிளாக். எல்லா கலரையும் சேர்த்தா கிடைக்கிற கலருக்கு பேர் என்னது, எல்லா கலரையும் மொத்தமா ஊத்திட்டீங்க அந்த கலருக்கு பேர் என்னது, வெண்மை தான். என்ன ஆகும், எல்லா கலரையும் ஒன்னா ஒரே அளவுல சேர்த்தோம்னா கிடைக்கக்கூடிய கலர் வெண்மை. எல்லா இப்போ வெண்மையில இருக்கக்கூடிய எல்லா கலரையும் உறிஞ்சு எடுத்துட்டோம்னா என்ன கலர் ஆயிடும், பிளாக் கலரா. பிளாக் கலர்னா என்ன அர்த்தம்னா எந்த கலரும் இல்லாத தன்மை, அதுக்கு பேர் தான் பிளாக். எந்த கலருமே இல்லைன்னு அர்த்தம். பிளாக்னா என்ன அர்த்தம், நோ கலர்ஸ். பிளாக் கலர் அர்த்தம் நோ கலர்ஸ். சிவபெருமானுக்கு என்ன பேரு, நிறங்களோர் ஐந்துடையாய். தெரியும் இல்லையா, சிவபெருமானுக்கு என்ன பேர், நிறங்களோர் ஐந்துடையாய் முன்னோர்கள் ஏற்ற. பார்த்து நம்மளுடைய சிவபுராணத்துல பார்க்கலாமா. நிறங்கள் அப்படின்னா என்னன்னா, நிறங்கள் அப்படின்னா கலர்ஸ்னுவோம். கலருக்கு என்ன பொருள்னா குறிப்பால ஒரு வினைன்னு அர்த்தம், அதாவது ஒரு தொழில் அர்த்தம். கலருக்கு என்ன தொழில், ஒரு தொழில். ஒவ்வொரு கலருக்கும் ஒரு தொழில் உண்டு. கலர்னா என்ன அர்த்தம், அவர் கலர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு தொழில்னா இப்ப ஐந்து தொழில் இருக்கிறனால 5 நிறங்கள். யாருக்கு, சிவபெருமானுக்கு 5 நிறங்கள். ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜோதம் சொல்லி 5 முகங்களுக்கும் 5 வர்ணங்கள். நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய வாமதேவ முகம் வந்து காக்கின்ற முகம். அந்த முகம் எப்பயுமே சிவந்து இருக்கும். அதனாலதான் பவளும் இது சுண்ணவெண் சந்தன சாந்தும் தொடர்ந்த சூழா மணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும். அவனுடைய பவள நிறம் வளர்ந்து கொண்டே இருக்கான். பவள நிறம் வளருதுன்னு என்ன அர்த்தம்னா அவன் காக்க பக்கத்துல வந்துகிட்டு இருக்கான்னு அர்த்தம்.
உங்களுக்கு அந்த பவள நிறம். அதனாலதான் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் பனித்த சடையும் பால் வெந்நீரும் பவளம் போன்ற மேனியில், பவளம் போல் மேனியில் பால் வெந்நீர். அப்ப அவன் பவள மேனிக்கு நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் நம்மளுக்கு அருள் செய்ய வந்துகிட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்ப இந்த சிகப்பு அப்படி அப்போ 5 வர்ணங்கள் இருக்கு இல்லையா, 5 வர்ணங்கள் எதை குறிக்குன்னா 5 தொழில்கள் இருக்கு. இப்ப நார்மலா வர்ணம்னு சொல்றோம்ல, வர்ணாசிரம் சொல்றோம், ஞாபகம் இருக்கா? வர்ணாசிரம் என்ன சொல்லுவோம்? 4 வர்ணம் இருக்கு. என்ன வர்ணம்? சாமி தலையிலிருந்து வந்தவங்க, அவங்க பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், 4 வர்ணம். புரியுதுங்களா? வர்ணம்னா என்ன அர்த்தம்னா கிளாசிபிகேஷன் அர்த்தம். பேசுறது இல்ல விட்டு விட்டு கேக்குதா? ஆமா விட்டு கேக்குதுங்க. சரியா கேட்கலையா சாமி? சரியா கேக்குது. இப்பதான் இல்ல இப்பதான் ஒரே ஒரு நிமிஷம் சாமி, ஒரே ஒரு நிமிஷம் சாமி. இப்ப பேசுறது கேக்குதுங்க. பேசுறது கேக்குதுங்களா? இப்ப கேக்குது, நல்லா கேக்குது. இப்ப கேக்குதுங்களா? பேசுறது கேக்குதுங்களா சாமி? கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்க. நல்லா கேக்குதுங்க ஐயா, நல்லா கேக்குது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அப்போ இப்போ வர்ணம் அப்படின்னா என்னன்னா கிளாசிபிகேஷன் அர்த்தம். வர்ணம்னா கிளாசிபிகேஷன். அப்போ வர்ணமே இல்லாம இருந்தா அதுக்கு பேர் என்னது? வர்ணமே இல்லாம இருந்தா அதுக்கு பேர் என்னது? பிளாக். எந்த வர்ணமும் இல்லாம அது பேர் பிளாக். அப்போ பிளாக்னா என்ன அர்த்தம்னா எந்த கிளாசிபிகேஷனும் இல்லாம இருக்கிறதுக்கு பேர் என்னது? பிளாக்னு அர்த்தம். அப்ப இந்த ஆன்மா என்னவா இருந்தது? எந்த கிளாசிபிகேஷனும் இல்லாம, எந்த ஒரு செயலும் இல்லாம விட்டு விட்டு கேக்குதுங்க ஐயா, விட்டு விட்டு கேக்குது. ஒரே வார்த்தை சாமி. இங்க அடியன் இது இல்ல சாமி, நம்ம என்னுடைய டேட்டா பேக் தான் ஃபுல்லா. நான் இன்னைக்கு அன்லிமிட்டட் டேட்டா பேக் தான் போட்டிருக்கேன். அது என்னன்னு தெரியலையே, இது மாதிரி ஆகுது. 2 சிம் இருக்கிறதுனால பேசுறது நல்லா கேக்குதுங்க. ஆமா இப்ப பேசுறது நல்லா கேக்குது. கொஞ்சம் எட்ட இருக்கிறதுனால கூட இருக்கிறான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கிட்ட பக்கத்துல வச்சுக்கிட்டேன். அடிக்கடி பக்கத்துல தான் இருக்கு. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு எல்லாரும் வீடியோ கூட ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாரும் வீடியோ கூட ஆஃப் பண்ணிக்கலாம். தேவைப்படுச்சுனா மட்டும் கூட நான் கேட்கிறேன். வீடியோ கூட ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இப்ப ஓரளவுக்கு தெளிவா இருக்கா சுவாமி? அடியன் பேசுறது கேக்குதுங்களா? ஒரு சின்ன நல்லா கேக்குதுங்க, நல்லா இருக்குதுங்க. நல்லது. அப்போ முக்கியமான வர்ணம் இல்லாமல் இருப்பது அப்படின்னு சொன்னீங்க. வர்ணம் இல்லாமல் இருப்பது, வண்ணம் இல்லாம இருக்கிறது, எந்த தொழிலும் இல்லாம இருக்கு. இந்த ஆன்மா எந்த தொழிலுக்கு உட்படாம இருந்தா அது கருப்பு கலர்ல இருக்குன்னு அர்த்தம். இந்த ஆன்மா தூய்மை வெண்மையாகுதுன்னு என்ன அர்த்தம்? இந்த ஆன்மா வெண்மையாகுதுன்னு என்ன அர்த்தம்? எல்லா தொழில்களும் உட்படுத்துச்சுன்னா இந்த ஆன்மா வெண்மையாகுதுன்னு அர்த்தம். அதனாலதான் ஒவ்வொரு மூலாதாரத்துக்கு 6 ஆதாரத்துக்கும் ஒரு கலர் சொல்லி கடைசியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த சகசர தலத்துல ஆன்மா எல்லா கலர்களும் சேர்ந்த இடமா இந்த இடம் இருக்கும். இந்த ஆன்மாவுக்கு ஒவ்வொரு ஆதாரத்திலையும் போறதுக்கு ஒரு கலர் பெறும். நம்ம ஆன்மா இருக்கு இல்லையா, ஆன்மா ஒவ்வொரு கலர்னா ஒண்ணும் கிடையாது, கிளாசிபிகேஷன் அர்த்தம். அது போல இறைவனுக்கு சிவந்தவன் அப்படின்னு அர்த்தம். சிவன்னா என்ன அர்த்தம்னா சிவந்தவன். சிவப்புனா என்ன அர்த்தம்னா இன்ஃப்ராரெட். இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சயின்ஸ் படி இருக்கிறதுலயே ஈஸியா ஒரு ரே வெளியே வரும்னா அது இன்ஃப்ராரெட் ரே தான். இன்ஃப்ராரெட் ரே மட்டும்தான் கடைசி வரைக்கும் இருக்கு. அதனால சிவப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் நமக்கு அருள் செய்ய வந்திருக்கான்னு அர்த்தம். சிவந்தவன் அப்படின்னா எப்பொழுதுமே அவன் சிவப்பாதான் இருப்பான், சிவபெருமான். அப்ப என்ன அர்த்தம்? அவன் நமக்கு அருள் செய்து கொண்டே இருப்பாங்கிறதான் அவங்க சிவன். அப்ப சிவன்ற வார்த்தையில என்ன இருக்கு? சிவன்ற வார்த்தையில என்ன இருக்கு? அருள் இருக்கு. ஆஹா, சிவன் அப்படிங்கிற வார்த்தையிலேயே அருள் செய்வான், அருளை மட்டும்தான் செய்வான் அப்படிங்கிற வார்த்தையே சிவந்தவன். சிவத்துக்கு இன்னொரு பொருள் செம்மை பொருள். செம்மை அப்படின்னு சொல்லுவோம், செம்மை பொருள்னு சொல்லுவோம். செம்மைனாலும் சிவந்தவன் தான். செம்பொருள்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா நீங்க சித்தாந்தத்துல சிவம்னா என்னன்னு கேட்டா செம்பொருள்வாங்க. செம்பொருள்னா செம்மையான சிவந்த பொருள் தான் சிவன். அப்போ சிவப்பு என்ற வர்ணம் காட்டுவது அவன் நமக்கு அருள் செய்கின்றான். நம்மளை இருளிலிருந்து நீக்கி
ஒளிக்கு கொண்டு போகின்றான்ற அந்த ஐடென்டிபிகேஷன் தான் சிவன் அப்படிங்கிற வார்த்தை. சிவன்ற வார்த்தை சிவந்த அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஆக அப்போ சிவன்ற வார்த்தை தமிழ் வார்த்தை தான். அதனாலதான் தென்னாடுடைய சிவன். எல்லாரும் சிவன் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் இது வரைக்கும்? இந்த ஷீ போடலாமா, இந்த ஷீ போடலாமா, இந்த ஜெட் சி போடுவோமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, இது முழுக்கவே நம்ம போடுற சி தான். சிவ, இந்த, சிவந்தவன். ஆக இந்த எடுத்துட்டோம்னா சிவன்ற வார்த்தை வந்துடும். ஆக சிவன் அப்படிங்கிற அப்ப செம்பொருள், செம்பெருமான் அப்படின்னு பேரு. அதாவது சிவந்தவன் அப்படின்னு அவனுக்கு பேரு. இன்னொன்னு செம்மை அப்படின்னா நல் குணங்கள் எல்லாம் செம்மைன்னு சொல்லுவோம், நற்குணங்கள் எல்லாம் செம்மைன்னு சொல்லுவோம். அப்ப சிவபெருமான் எப்படிப்பட்டவன்? நற்குணங்களை கொண்டவன், அவனுக்கு தீயதில்லாதவன். எல்லாருக்கும் அவனுக்கு தீயதே தெரியாது, நன்மை மட்டுமே செய்யக்கூடியவன். ஆகவே தீயதில்லாதவன், அதுக்கு பேரு செம்பெருமான் பேரு. செம்பெருமானுக்கு ரெண்டு பொருள், சிவந்தவன் ஒரு பொருள், இன்னொன்னு தீமையே இல்லாதவன் பொருள். சிவந்தவன்னா அருள் செய்கின்றவன் பொருள், செம்பொருள் அதாவது செம்மையானவன்னா தீமை இல்லாதவன் அப்படின்னு நமக்கு பொருள் செய்யணும். ஆக இந்த ரெண்டு பொருளை உள்ளடக்கியதுதான் நம்முடைய இந்த பொருள். ஆக செம்பெருமான். அடுத்து வெள்மலரான் பால்கடலான் செப்புவ போல். இது ரெண்டு பேர் இருக்காங்க. வெள்மலரான்னா யாருன்னா வெள்ளை மலரிலே அமர்ந்து இருக்கக்கூடியவன். யாரு வெள்ளை மலரில் அமர்ந்திருக்கக்கூடியவன்? யாரு? பிரம்மா. 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 பால்கடலான், பால்கடல் இருக்கக்கூடியவன் யாரு? திருமால். 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 வெள்ளை மலர்ல உட்கார்ந்து இருந்தாலும் அவனுக்கு என்ன கலரு? எந்த கலர்ல தான் இருக்கான்? பார்க்கடல்ல படுத்திருந்தாலும் அவனுக்கு கலர் என்ன கலரு? நீலமா? திருமால் நீலமதன். கருமை நிற கண்ணா உன்னை காணாத கண் இல்லையே. பாடுறமா இல்லையா? என்ன இப்பதான் சொல்லிட்டு. ஆக கருமை நிறமுடையவன் கண்ணன். அம்பாலும் யாருதான்? அம்பாள் யாரு? என்ன கலரு? அவ பேர் என்னது? கருமை நிறமுடையவள் தான். கருமை நிறமுடையவள் தான். அபிராமின்னு சொல்லுவோம் இல்லையா? அபிராமி. பிராமின்னு என்ன அர்த்தம்? பிராமினா வெண்மை, பிரம்மன்னாலே வெண்மைன்னு அர்த்தம். பிரம்மம் அப்படின்னாலே வெண்மை. அபிராமினா கருப்பு. அப்போ இவன் பார்க்கடல்ல படுத்திருந்தாலும் என்ன கலர்ல தான் இருக்கான்? யாரு? பெருமாள் நீல கலர்ல தான் இருக்கான். அம்பாலும் கருப்பு கலர்ல தான் இருக்கா. யார் கூட சேருதா? அம்பாள் நம்மள மாதிரி. அதாவது அம்பாளை வந்து எப்படி சொல்றாங்க, நம்மளுக்கு எப்படி அருள் செய்வதற்காக நம்ம கூடயே அவ இருக்கானோ அது மாதிரி அம்பாள் அவ வந்து உண்மையான நிறம் கருப்பு இல்ல. அவ கருப்பா இருந்தா கடைசி என்ன பண்ணா? கருப்பை தனியா கழட்டி வச்சுட்டா. அது கருப்புக்கு பேரு காளின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? அவ தன்னுடைய கருப்பை மட்டும் தனியா எடுத்து வச்சா அதுக்கு பேரு காளினா. இது ஹிந்தியில என்ன அர்த்தம்? காலா, காளி அப்படின்னு என்ன கலர்? காலானா கருப்பு கலர் தான். பிளாக், பிளாக் தான் காலான்னு அர்த்தம். காலா, காளி அப்படின்னு. ஆக அந்த பிளாக் வண்ணம் அப்படிங்கிறது என்னன்னா காளிங்கிற வண்ணம். அன்னை பராசக்தி அப்படிதான் இருந்தா. தக்ஷனுக்கு மகளா பிறந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணா? ஐயோ இந்த கலர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கலரை மாற்றி அவன் என்ன பண்ணிட்டா? திரும்ப சிவன திருமேனியோட வந்துட்டான். ஆனாலும் அம்பால வந்து அதனாலதான் பைங்குவலை கார்மலரால், பைங்குவலை கார்மலரால் அதுக்கட்டவற்றி வரி சொல்லுங்க. செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால். செங்கமல பைம்போதால் பைங்குவலை கார்மலரால் அங்கம் குறுகினத்தால் எங்கள் பிராட்டியும் எம்பெருமானும் போன்று செய்த பொங்கு மடுவிலவர். அப்ப பாக்குறதுக்கு எப்படி இருக்கான்? ஒரு பக்கம் கரும்புவளை மலர்கள் இருக்கா, ஒரு பக்கம் செந்தாமரை மலர்கள் இருக்கா. எதுல? வளத்துல. பாக்குறதுக்கு எங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு என்றார் யாரு? மணிவாசகர். அது மாதிரி அம்பாள் கருமை. அந்த கருமை என்ன காட்டுதுன்னா அவள் வந்து எந்த தொழிலும் உட்படாம, எந்த விஷயத்துக்கு உட்படாம இருக்கக்கூடிய கலராக காட்டுது. வர்ணம் அந்த கிளாசிபிகேஷன்ல காட்டுது. அப்போ ஒவ்வொரு கலருக்கும் நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹவுஸ் பிரிப்பாங்க. பாத்தீங்களா? ஹவுஸ் பிரிப்பாங்க, தனித்தனி ஹவுஸ். எல்லாருக்கும் என்ன கொடுப்பாங்க? எல்லா ஹவுஸுக்கு என்ன கொடுப்பாங்க? ஒயிட் ஹவுஸ், ப்ளூ ஹவுஸ், அது ஒவ்வொரு கலர். அப்ப இந்த கலர் என்பதுன்னா பிரிவு. கலர்னா பிரிவு அப்படிங்கிறத காட்டுவதுதான் கலரு. இங்க பெருமான் யார்? வெள்ளை மலரான் பால்கடல். பால்கடல்ல படுத்திருந்தாலும் வெள்ளை மலர் அமர்ந்திருந்தாலும் அவர்கள் கருமை நிறமுடையவர்கள் தான். யாரு? பிரம்மனும் சரி, திருமாலும் சரி. ஏன்? அவர்கள் யாருடைய தொழில்னாலதான் வருவாங்க? சிவபெருமானுடைய தொழில் வந்தா தான் அவங்களால தொழில் செய்ய முடியும். அவர்களுக்குன்னு தொழில் கிடையாது. யாரெல்லாம் அவர்களுக்கு தொழில் இல்லையோ அவர்களுக்கு என்ன, அவங்களுக்கு என்ன கிளாசிபிகேஷன்? பிளாக்ன்ற கிளாசிபிகேஷன். அதனால
அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எல்லாம் செப்புவ போல். அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ஆரூரன்னு சொல்லலாம். யார் சொல்றா? இந்த கிளி சொல்லுது, ஏறார் கிளியே, ஏறார் இளம் கிளியே, எங்கள் பெருந்துரைக்கோன். எங்கள் பெருந்துரைக்கோன் யாரு? சீரார் திருநாமம் தேர்ந்துரை. சரியா சொல்லி எங்க அப்பா பேர் என்ன, உனக்கு நான் சாய்ஸ் தரேன். அந்த கிளி சொல்லிட்டு உனக்கு சாய்ஸ் தரேன். என்னன்னா, ஆரூரன்னு சொல்லலாம், செம்பெருமான்னு சொல்லலாம், இல்ல இந்த வெள்ளை மலர்ல இருக்கிறவனும் பார்க்கடல்ல இருக்கிறவனும் சொல்லுவாங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த வெள்ளை மலராரும் பார்க்கடல்ல இருக்கிறவனும் செப்புவ போல் எம்பெருமான். அவங்க என்ன சொல்லுவாங்க? என்னுடைய பெருமான்னு சொல்லுவாங்க. அப்போ நீ என்ன பேர்ல அழைக்கலாம்? பெருமான ஆரூரன் பேர்ல அழ, செம்பெருமான்ற பேர்ல அழை. அப்படி இல்லையா, எம்பெருமான் அப்படிங்கிற பேர்ல கூப்பிடு. அப்படி கூப்பிட்டா அப்படி யார் தெரியுமா? அவன் தேவர் பிரான் என்று சொல்லுறாங்க. அப்ப கிளி வந்து பெருமானுக்கு 4 பேர் சொல்லுது. சிவபெருமானுக்கு 4 பேர் ஆத்தன்டிகேட்டட் பேர். இந்த பேர் வந்து என்ன பேருன்னா, பெருமானுக்கு ஓர் நாமம் ஓருருவம் எல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி தெள்ளையனம் கொடுத்தாமோ. பெருமானுக்கு ஓர் நாமம் ஓருருவம் இல்லாதவனுக்கு 1000 திருநாமம் சொல்ல. எந்த திருநாமம் அவனை அந்த ஆத்தன்டிகேட், அவன் ஆளுமை அரசனாக காட்டுகின்றதுன்னா 4 திருநாமம் தான். 1 ஆரூரன்ற திருநாமம், 2வது செம்பெருமான் அப்படிங்கிற திருநாமம், 3வது எம்பெருமான் அப்படிங்கிற திருநாமம், கடைசியா தேவர் பிரான் அப்படிங்கிற திருநாமம். பிரான் அப்படின்னா என்னன்னா தலைவன் அர்த்தம். பிரான் என்ன அர்த்தம்? தலைவன். எம்பிரான் அப்படின்னு சொல்லுவோம், என்னுடைய தலைவன். நம்பிரான் அப்படின்னு அர்த்தம், நம்முடைய தலைவன். நம்பிரான் அர்த்தம் நம்பிரான். நம்பிரான் யாரு? நம்பிரான் யாரு? சுந்தரர். சுந்தரர் பெருமான் தான். சுந்தரர் பெருமான் தான். பெருமான் தான். நம்பிரான் தான். நம்பிரான் தோழர் ஆரூரர். நம்பிரான் யார் அப்படின்னா நம்மளுடைய ஆரூர் பெருமான் தான். நம்பிரான், பிரான்னா தலைவன் அர்த்தம். அது என்ன பாட்டு? அந்த பாட்டு பேர் என்னது? திருவையார் அகலாத செம்பற்சோதி. என்ன எப்படி தொடங்கும்? ஓசை ஒளி எல்லாம் அம்மா அம்மா பாடுங்க, அங்கே கண்ணுமா. ஓசை ஒளி. ஓசை ஒளி எல்லாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே, வாச மலரெல்லாம் ஆனாய் நீயே, மலையான் மருகனாய் நின்றாய் நீயே, பேச பெரிதும் இனியாய் நீயே, பிரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே, தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே, திருவையார் அகலாத செம்போர் ஜோதி. திருச்சிற்றம்பலம். ஓசை ஒளி எல்லாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே, வாச மலரெல்லாம் ஆனாய் நீயே, மலையான் மருகனாய் நின்றாய் நீயே, பேச பெரிதும் பெரியாய் நீயே, பிரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே, பிரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே, தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே, திருவையார் அகலாத செம்போர் ஜோதி. அந்த பாட்டுல பிரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே, பிரானாய் அடியன் மேல் பிரான்னா யாரு? தலைவன். தலைவன் தான் தன்னுடைய திருவடியை சூடிக்கொள். நம்ம யாரையாவது திருவடி சூடிக்கொள்ள கண்டிப்பா அவர்கள் நம்முடைய தலைவனா இருக்கணும், குருநாதரா இருக்கணும், அல்லது நம்முடைய தலைவனா இருக்கணும். நம்ம தலைவன் யாரு? நம்ம தலைவன் யாரு? சிவபெருமான். அவன்தான் பிரான். அவன் தான் எல்லாத்துக்கும் பிரான். அவன் யாருன்னா அவன் எம்பெருமான். அவன் தேவர் பிரான், தேவர்களுக்கெல்லாம் தலைவன், தேவாதி தேவன். அதுதான் தேவர் பெருமான். அதனாலதான் ஹரஹர மகாதேவன். அவன் சொல்றத அப்படி சொல்லுவாங்க, ஹரஹர மகாதேவ அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்ப தேவர்களுக்கெல்லாம் பிரானாக விளங்குகின்றவன் நம்முடைய தேவர் பிரானாக இருக்கக்கூடிய சிவபெருமான். ஆக சிவபெருமானுக்கு 4 ஆத்தன்டிகேட்டட் நேம்ஸ், கெசட் நேம். நமக்கு ஒரு நேம் இருக்கும், வீட்டுல எப்படி கூப்பிடுவோம்? குட்டின்னு கூப்பிடுவோம், தங்கம்னு கூப்பிடுவோம், ஏதோ ஒரு பேர் வச்சு கூப்பிடுவோம்ல. ஆனா கெசட்ல எழுதுறப்ப என்ன பண்ணுவோம்? ஸ்ரீலஸ்ரீ, முத்து, ராமலிங்கம் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? அது கெசட்ல எழுதுற நேம். அந்த மாதிரி சாமிக்கு கெசட் நேம் எது அப்படின்னா ஆரூரன், செம்பெருமான்,
எம்பெருமான் தேவர் பிரான். இந்த நாளும் நீங்க கூப்பிடுறீங்கன்னா அவன் யூனிஃபார்ம்ல வந்து உங்களுக்கு அருள் செய்வான். இதெல்லாம் அவனுடைய கெசட். அதனால ஆரூரன், செம்பெருமான், எம்பெருமான், தேவர் பிரான், இந்த 4 நாமங்களும் சிவபெருமானுடைய அந்த படைக்கல நாமமாக அவனுடைய நமக்கு ஏதாச்சும் ஒரு அணுகுறோம், நீதியில அணுகுறோம், அவனை இன்ஃபார்மலா அணுகலாம். சிவபெருமான ஃபார்முலாவும் அணுகலாம், இன்ஃபார்மலாவும் அணுகலாம். இப்ப இருக்காங்க, நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எஸ்பியை பாத்தீங்கன்னா அது பேர் என்னது? ஃபார்மல் அப்ரோச். அதுவே அவர் வீட்டுல இல்ல அவர் நமக்கு வாக்கிங் வர்றப்போ, நமக்கு ஃப்ரெண்டா இருக்கிறப்போ அவர் கூட நம்ம அப்ரோச் பண்ணா அது பேர் இன்ஃபார்மல் அப்ரோச் சொல்றோம் இல்லையா? அதனால இந்த ஃபார்மல் அப்ரோச்ல பெருமானுக்கு 4 பேரு. அதுதான் ஆரூரன், செம்பெருமான், அடுத்து எம்பெருமான், தேவர் பிரான் அப்படின்னு. இப்போ நம்ம சொல்லலாமா? ஆரியார்கள் ஆரூரா, செம்பெருமானே, எம்பெருமான், தேவர் பிரான் எல்லாரும் சொல்லுவோம். ஏன்னா ஆத்தன்டிக்கேடான வார்த்தையை நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? ஆரூரா, என்று அருமை அருமை. அடியார்கள் ஒரு முறை சொல்லி பார்த்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருக்கு. சிவபெருமானுடைய நாமங்கள்ல, திவ்யமான நாமங்கள்ல எது முக்கியமான விஷயம் அப்படின்னா அது வந்து இவனுடைய நாமங்கள்லயே சிறந்த 4 நாமங்கள். அவைதான் ஆரூரன், செம்பெருமான், அடுத்து வெல்மலரான் பார்க்கடலான் சொல்லுவது போல எம்பெருமான், தேவர் பிரான். அப்போ இவங்க 2 பேர் என்ன சொல்றாங்க? திருமாலும் நம்மளுடைய பிரம்மனும் சொல்லக்கூடிய பேர் எம்பெருமான், தேவர் பிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய அது அவங்கதான் அந்த 2 பேரை சொல்றாங்க. ஆரூரன், செம்பெருமான் அப்படிங்கிறது ஜென்ரலா சொல்றாங்க. ஆக ஆரூரா ஆரூரா என்றால் நம்மளுடைய மொத்த வினைகளும் நீங்கி போகும். அந்த ஆரூரன்ற வார்த்தையில மிகச்சிறந்த அந்த இது பொதிவு இருக்கு அப்படிங்கறத சொன்னாங்க. அரிய இந்த வரைக்கும் ஆரூர் போனதே இல்லை. எனக்கு இதுக்கு படிச்சதுல இருந்து அந்த ஆரூரனை போய் பார்த்துடணும். அவனை வந்து அவனுடைய கெசட்லயே போய் பார்த்துட்டு ஐயா போலாங்கய்யா. ஆரூரா தியாகேசான்னு பெருமான அழைப்பாங்கய்யா. வாய்ப்பே இல்லைங்க. ஆழித்தேருக்கு போலாங்கய்யா. ஆழித்தேர் வித்தகனை போய் பாக்கலாங்கய்யா. அடியனுக்கு அந்த தவ கொடுப்பனை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ பாருங்க, நாம அடிமை பெருமானுக்கு நம்ம எப்படி பக்தி செய்யணும் அப்படின்னா நம்ம ஆக நாம பெருமானுக்கு தண்ணீடா தங்கம். ஆக பெருமானுக்கு அந்த அந்த அவனுடைய அந்த என்ன சொல்ல பெருமானுக்கு நம்ம அடிமை கொண்டுதான் பெருமானுக்கு நம்ம செய்கிற பக்தி அடிமை பக்தி. அது என்ன அடிமை பக்தியா இருக்கணும்? பொய்யடிமை, மெய்யடிமை 2 பக்தி இருக்கு. நம்ம என்ன அடிமையில இருக்கணும்? மெய்யடிமையா இருக்கணும். பொய்யடிமையில என்ன அர்த்தம்? பொய்யடிமை சிவபெருமானு கிட்ட வணங்குறது, வாழ்த்துறது எல்லாமே எதுக்காகத்தான்? வானவர் வாழ்த்துவதும் வாழ்ந்துவதும் தாம் வாழ்வதற்காகத்தான். வானவர்கள் என்ன பண்ணுவாங்க? சிவபெருமான்கிட்ட போயிட்டு அவனுடைய திருவடி வணங்குறது, அவனுக்காக பல பூசணைகள் செய்யறது. எதுக்காக? சிவபெருமானுக்கு யாகங்கள் பண்றாங்க. எதுக்காக பண்றாங்க வானவர்கள்லாம்? அவர்களுக்கு தேவையான ஒரு பொருள் வேணும், சிவபெருமான்ட்டு அது இருக்கு. அதுக்காக அவங்க அவர்கிட்ட போய் நின்று வாழ்த்துறாங்களே தவிர அவர்களுக்கு சிவபெருமான் மேல அவ்வளவு பெரிய உண்மையான அடிமைத்தனம் இல்லை, அன்பு இல்லை. நம்ம அம்மா அப்பாவை விட்டு நம்ம நிக்கிறோம். எதுக்காக நின்னோம்? அம்மா அப்பா நமக்காக வீடு தருவாங்க. அதான் அதுதான் நமக்கு அவங்களுக்குள்ள தொடர்பு. சப்போஸ் அது தரலன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம அவங்க கிட்ட அன்பு செலுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லைதான். தாய் தரல அப்படின்னா அவளை எப்படி தாயை எடுத்துக்க முடியும்? அவ்வளவுதான், நம்ம தாய் நிராகரிச்சிருவோம். அப்போ ஏதோ ஒரு பொருள் பற்றி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? உறவுகளுக்கு எல்லாம் நம்ம பொருள் பற்றி தான் உறவுகளுக்கு ஒரு மகத்துவமே கொடுத்துருக்கோம். அம்மா கிட்ட மட்டும் ஏன் அவ்வளவு பாசம்? அம்மா கிட்ட மட்டும் ஏன் அவ்வளவு பாசம்? கேட்டதெல்லாம் கொடுப்பா. எவிச்ச மீதி இல்லாம எது கேட்டாலும் என்ன பண்ணாலும் முகம் சுளிக்காம அவளால முடியாட்டினா கூட அவ எடுத்து கொடுப்பா. அதனாலதான் அம்மாவுக்கு நமக்கு பாண்டு.
24 மணி அடிச்சுக்கிட்டே இருக்கு அம்மா அப்படின்னு ஒரு கேரக்டர் வச்சுக்கோமே. அது அந்த கேரக்டர் என்னைக்காவது நம்ம வாழ்த்துவோமா? இல்ல. ஏன்? இன்பம் தந்தா மட்டும்தான் அது கேரக்டர். இன்பம் தரலன்னு வச்சுக்கோங்க, அந்த உறவுக்கு ஏதாவது மரியாதை இருக்கா? இன்பம் தராத ஒரு உறவு இருக்கு, அந்த உறவை தூக்கி வச்சு கொண்டாடுவோமா? அது யாராவது இருக்கட்டும், தாய் ஒருத்தி தான் இன்பம் தராட்டினாலும் அந்த உறவை தூக்கி கொண்டாடுவோம். மித்த எந்த உறவும் என்ன பண்ணாது? உறவு இருந்தாத்தான், உறவுக்கு அந்த இன்பம் இருந்தாத்தான் அந்த உறவுக்கு மரியாதை உண்டு, மதிப்பு உண்டு. அதனால இந்த தாய்ன்னு சொல்றதுக்கான காரணமே எதுக்காக? அவன் எல்லாத்தையும் தருவான்றதுக்காக. தந்தை எப்படி? தந்தைனா என்ன அர்த்தம்? அப்பாவுக்கு அப்பான்னு என்ன அர்த்தம்? அம்மா தராததையும் சேர்த்து தருவார். அப்பா என்ன பண்ணுவாரு? அம்மா தராததையும் சேர்த்து தருவார். அதனால தந்தைக்கு அப்போ இந்த உறவு முறையே எதை வச்சுதான் இருக்கு? இந்த உறவு தோழன் இருக்கான், தோழன்னால நமக்கு என்ன இருக்கும்? தோழனுக்கு உதவி செய்வோம் இல்ல? தோழனுக்கு காசு இல்லாட்டி உதவி செய்வோம், அவனுக்கு நம்ம எல்லாமே செய்வோம், காசு கொடுப்போம், புரியுதுங்களா? ஆனா அந்த தோழன் நமக்கு என்ன ஏற்படும், என்ன கிடைக்கும்? அட்லீஸ்ட் அந்த தோழன் நமக்கு என்ன பண்ணுவான்? நமக்கு ஒரு ஆறுதலா நிற்பான், பக்கபலமா நிற்பான், புரியுதுங்களா? துரியோதனன் என்ன பண்ணான்? அவனுக்கு இடம் கொடுத்தான், அவன் நாட்டை கொடுத்தான், அதுக்காக இவன் என்ன பண்ணான்? அவனுக்காக உயிரே போனாலும் அவன் கூட நின்னான். அப்போ ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ரெண்டு பேத்துக்கும் என்ன இருக்கு? பரஸ்பரமான கொடுத்து வாங்குற அந்த நிலை இருக்கிறதுனாலதான் உறவு நிலை பெறுது. இந்த உறவுல ஒருத்தவங்களே கொடுத்துட்டு இருக்காங்க, ஒருத்தவங்களே வாங்கிட்டு இருக்காங்க, அந்த உறவு நிலைக்குமா? அது ஃப்ரெண்டா இருக்கட்டும், அது குருநாதா இருக்கட்டும், அது தாயா இருக்கட்டும், தந்தையா இருக்கட்டும், ஒருத்தவங்களே கொடுத்துட்டு இருக்காங்க, நம்மளே வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த உறவு நிலைக்குமான்னு கேட்டா கிடையாது. ஏன்? உறவு என்பது கொடுத்து வாங்கும். தாய் கூட என்ன பண்ணுவான்? கடைசி காலத்துல இந்த குழந்தை நம்மள பார்த்துக்கணும் நினைப்பா, தாய் நினைப்பா. நமக்கு முடியாதப்போ இந்த குழந்தை என்ன பண்ணும்? நம்மளை பார்த்துக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தாய்க்கு உண்டு, தந்தைக்கும் உண்டு. அப்போ ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு மூலமாகத்தான் உறவுகள் இருக்கு. ஆனா அந்த அடிமை அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுல நாம என்ன, உமக்கு என்னது என்ன சொல்லுவாங்க நம்ம இந்த பாட்டுல? அது என்னது? மீளா அடிமை உமக்கே. மீளா அடிமை இல்ல, நம்ம மணிவாசகர் பாட்டுலயே அந்த இன்னிசை வீணையர் யாழின் ஒரு பால் அதுலயே வரும் இல்லையா? என்ன சொல்லுவோம்? உனக்கு என்ன பணி செய்யணும்? திருப்பள்ளி எழுச்சியில அந்த பாட்டாங்க. அந்த பாட்டு இயம்பினர் ஒருபால், துண்ணிய பிணை மல கையினர் ஒருபால், திருப்பெருந்துறையுரை சிவபெருமானி. அது வரலைங்களா அந்த பரி? இல்ல, அதுல அடிமை சால அருளுடை என்ன பதியம்? என்ன பதியம்? நான் எடுத்துக்கிறேன். அது என்ன கேட்பாங்கன்னா, பெருமானே நீ எனக்கு என்ன பண்ணி செய்யணும்னு சொல்லு, அதை நான் செய்யறதுக்கு காத்திருப்போம்னு சொல்லுவாங்க. அந்த இடம் ஒரு நிமிஷம் எடுத்துக்கிட்டு எது 7வது பாட்டு, எது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்து. 7வது பாட்டு எடுத்துக்கோங்க. 7வது பாட்டுல என்ன பாட்டு? அது பழச்சுவை என அமுது என எளிதன அமர் இது அவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் பெருமானே எழுந்து மதுவளர் தொழில் திரு உத்தர கோச மங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா. மன்னன் எப்படி கேட்பாங்களாம்? எது எம்மை பணி கொள்ளுமாறு, நான் உனக்கு என்ன பண்ணணும் சாமி? சாமி கிட்ட போய் நீ எனக்கு என்ன பண்ண போறேன்னு கேட்கறது இல்லையா? அங்க பள்ளி எழுத்து செய்யற மக்கள் எல்லாம், திருப்பெருந்துறையில பள்ளி எழுத்து பண்ற மக்கள் என்ன சொல்றாங்களா? எது எமை பணி கொள்ளுமாறு. எனக்கு இன்னைக்கு என்ன வேலை வச்சிருக்க சாமி? வீடு கூட்டணுமா, சமையலா? காலைல எழுந்திரிச்சோன்னு என்ன பண்ணுவான்? அடிமை என்ன பண்ணுவான்? ஐயாட்ட போய், ஐயா இன்னைக்கு எனக்கு என்ன வேலை? தம்பி ரசம் வச்சிரு, உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் கூட்டு, அதுக்கப்புறம் மோர் குழம்பு பண்ணி, நல்ல அப்பளம் நல்ல இந்த மோதிர அப்பளம் மாதிரி இருக்குல்ல, அதை நல்லா வறுத்து ரெண்டு மோர் மிளகாயத்தை வச்சு, அதுக்கப்புறம் 2 மாங்காய் வெட்டி, மாங்காய் மட்டும் வெட்டி வச்சிரு, அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் போல இது ஊறுகாய், ஒரே ஒரு பால் பாயசம் மட்டும் பண்ணிருப்பான் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். இந்த காம்பினேஷன் உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்காது. சாப்பாடு காம்பினேஷன் அருமையான. நீங்க சாப்பிடணும்னு நினைச்ச மெனுவெல்லாம் சொல்லிட்டீங்க ஐயா. சாமி நீங்க சாப்பிடணும்னு நினைச்ச மெனுவெல்லாம் சொல்லிட்டீங்க. அப்போ என்ன அர்த்தம்னா,
சாமி கிட்ட நாம வந்து கேட்கறது, சாமி அடுத்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னு அப்ளிகேஷனோட போகாம சாமியுடைய மெனுவை வாங்கி எக்ஸிக்யூட் பண்ற ஒரு அடிமை தொண்டனா இருக்கிற அந்த விளைச்சல் தான் சொல்றாங்க, எது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம். சாமி நாங்கெல்லாம் எனக்கு பள்ளி அடிச்சு பண்ண உடனே நீங்க என்னை பார்த்த சாமி எனக்கு என்ன வேணும், குளிக்கிறதுக்கு தண்ணி போடுப்பா, இது பண்ணுப்பா, இது பண்ண, அந்த மாதிரி சாமி. ஆனா சாமி என்ன கேட்பாரு நம்ம கிட்ட? சாமி நம்ம கிட்ட என்ன பணி கேட்பாரு? ஏதாவது கெஸ் இருக்கா? சிவபெருமான் நம்ம கிட்ட என்ன பணி கேட்பார், என்ன வேலை செய்ய சொல்றாரு? கேட்க மாட்டேன், அன்பு மட்டும் தானங்க எதிர்பார்க்கிறாரு பெருமான். சிவபெருமான் என்ன வேலை நம்ம செய்ய சொல்லுவார் அப்படின்னா, ஆடும் பணியை நியாய அருள்வாய். அடியவர் தொண்டுங்கய்யா, அடியவர். அதான் அவன் என்ன கேட்பான்னா, அடியவர் தொண்டு தான். அடியவர் தொண்டு நீ பண்ணையா, அதுதான் அவன் கேட்க போறான். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்ல, பாட்டி தாத்தா வந்து என்ன கேட்பாரு பாட்டி கிட்ட? தாத்தா என்ன கேட்பாரு பாட்டி கிட்ட? ஏமா போய் தண்ணி எடுத்துக்குவாமான்னு கேட்பாரு. தண்ணி எடுத்துக்குவாமான்னு யாரு கேட்பா? தாத்தாட்ட பாட்டி கிட்ட. பாட்டி எந்திரிக்க போவாங்க. ஆனா பேத்தி என்ன பண்ணும்? பாட்டி நீ உட்காருங்க, நான் போய் தண்ணி எடுத்து வரேன். குடுகுடுன்னு ஓடி போய் தண்ணி எடுத்து வந்து அந்த தாத்தா கிட்ட வந்து தண்ணி கொடுக்கும்ல. கொடுத்த உடனே அந்த பாட்டி என்ன செய்வாங்க? அந்த பேத்தியை பார்த்து, சாத்தி தங்கம், என் வேலையை நீயே பண்ணிட்ட, இங்க வா தங்கம் சொல்லி நல்ல ஒரு முத்தம் கொஞ்சிட்டு ஒரு கையில சுருக்கு பையில இருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து சன்மானமா கொடுக்குற மாதிரி. அப்போ இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு? பாட்டி செய்ய வேண்டிய வேலையை இது செஞ்சுச்சு. பாட்டி வேலை என்ன? தாத்தாவுக்கு உதவுறது. அது மாதிரி சிவபெருமான் வேலை என்ன? அடியார்களுக்கு உதவுறதுதான் சிவபெருமானுடைய வேலை. அந்த வேலையை நாம செஞ்சுட்டோம்னா அதுதான் சிவபெருமானுக்கு செய்ய. ஆக அடியவர் தொண்டுதான் சிவபெருமானுக்கு உகந்த வேலை. அவன் என்ன வேலை செய்ய சொல்ல போறான்னா அடியவர் தொண்டு. அப்போ சிவபெருமானுக்கு அடிமை தொண்டு செய்வது என்பது அடியவர்களுக்கு தொண்டு செய்கின்ற பெரும் வாய்ப்பு தானே தவிர மற்ற விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறது தான். அப்ப பெருமான்கிட்ட எப்படி இருக்கணும்? நாம தொண்டு செய்வதற்கு தயாராக அந்த இருக்கக்கூடிய அந்த அப்ப பெருமான் இருக்கக்கூடிய அடிமைக்கு பேர் என்ன அடிமைனா மெய்யடிமை. ஏன் மெய்யடிமை? ஏன் மெய்யடிமை? ஏன் மெய்யடிமை? மெய்யடிமைனா சிவபெருமானுக்கு தான் நம்ம அடிமையா இருக்கிறோம். நாம போயிட்டு சிவபெருமானுக்கு அடிமை இருக்கிறது எதுக்காக இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். நாளா நம்ம ஜாலியா இருக்கணும், நமக்கு தேவையானது தரப்போறான்றதுக்காக அவன்கிட்ட அடிமையா இருந்தோம்ல. அப்போ நாம எதுக்குதான் அடிமையா இருந்திருக்கோம்? நம்மளுடைய இன்பத்துக்கு தான் அடிமையா இருந்திருக்கோம். நம்மளுடைய இன்பத்துக்கு தான் அடிமை. சிவபெருமானுக்கு அடிமை இல்லையே. இப்போ எனக்கு இன்பம் தராம போ, நீ கொடுக்காம போ, நான் வந்து உங்ககிட்ட கேட்கிறேன், இனிமே நீ தான் எனக்கு என்ன பண்ணணும்? மெனு எழுதி தரணும். நான் உனக்கு எழுதி தர மாட்டேன். சாமி எனக்கு கார் லோன் சாங்ஷன் பண்ணு, வீட்டு லோன் சாங்ஷன் பண்ணு, நல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடு, நல்ல வேலை கொடு, நல்ல சம்பளம் கொடுன்னு ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு மாதிரி மெனு கார்டு போட்டு உங்ககிட்ட நான் கொடுக்குறேன் இல்லையா? இனிமே நான் கொடுக்க மாட்டேன். உன்னுடைய மெனு கார்டு என்ன? நீ நல்லது பேசு, யாராவது கஷ்டப்பட்டா அவங்களுக்கு நல்ல ஆறுதல் சொல்லு, யாருக்காவது வந்து நீ வந்து யாராவது வருத்தப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆர்ட் அவங்களுக்காக ஒரு அட்லீஸ்ட் உன்னால முடியலையா அவங்களுக்காக ஒரு என்ன விண்ணப்பம் வையே, அவங்களுக்கு ஏதாவது உன்னால முடிஞ்ச ஒரு வாய் சோறு, பசிக்குதுன்னு அவங்க முகத்துல தெரியுதா, ஒரு வாய் சோறு கொடு, ரொம்ப முடியலையா ஒரு செம்பு நிறைய மோரை ஆத்தி கொடு, எதையோ ஒண்ணு பண்ணி நான் செய்ய வேண்டிய வேலையை நீ செஞ்சா நான் வந்து உனக்கு அருள் செய்ய காக்க. அப்ப செம்பெருமான் நமக்கு கொடுக்கக்கூடிய பணி என்ன? மக்கள் பணிதான் மகேசன் பணி. மக்கள் பணிதான் மகேசன் பணியை தவிர சிவபெருமானுக்கு அவனுக்கு போய் காலமிக்கி விடுறது, அவனுக்கு போய் ட்ரெஸ் போடுறது, அவனுக்கு அபிஷேகம் பண்றது, இதெல்லாம் அவன் கேட்கல. அவனுக்கு அந்த பணியெல்லாம் தேவையில்லை. அது அவனுடைய பணி என்ன? சிவபெருமான் செய்ய வேண்டிய வேலை என்ன? யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களை துன்பத்திலிருந்து நீக்கிறதுதான் சிவபெருமானுடைய வேலை. அந்த வேலையை கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம், அவனுடைய தோல்ல இருந்து கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். அது கூட என்னது? அவனுடைய கருணையினால கொஞ்சமா எடுத்துக்கிட்டு யாருக்காவது ரோட்ல போறோம், ஒரு ஆன்மா பசியோட இருக்கு, ஒரு நாய் பசியோட இருக்கு, ஒரு பிஸ்கெட்டை வாங்கி போட்டு போடலாம். இல்ல ஒரு ஆன்மா பசியோட இருக்கு, கூப்பிட்டு போய் சாப்பாடு காசு எல்லாம் கொடுக்க மாட்டேன், வாங்க ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடுங்க, ஒரு இலை போட்டு ஒரு நல்ல சாப்பாடு போட்டு நீங்க அனுப்பிச்சீங்கன்னா அவங்க கண்ணுல இருந்து ஒரு ஆனந்தம் வரும் பாருங்க. உங்க குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வழி எல்லாம் நல்லா இருக்கணும்னு அவங்க சொல்லுவாங்கல்ல, அந்த வார்த்தை. அப்ப கூட நாம என்ன பண்ணணும்? அந்த வார்த்தைக்காக நாம வேலை பார்க்கல, அதுவும் கூட நாம் தர்மத்துக்காக வேலை பார்க்கல. எங்க அப்பனோட வேலை இது. எங்க அப்பா யாராவது பசிச்சிருந்தா அவங்களுக்கு படி இழப்பான், எங்க அப்பா யாராவது முக சோர்வா இருந்தா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவான், எங்க அப்பா யாராவது வந்து உடம்பு சரியில்லையே அவங்களுக்கு வந்து அவன் மருந்தா நிற்பான். அது மாதிரி நான் நிற்கேனே தவிர
அவங்க கிட்ட வருகின்ற நன்றி உணர்வோ நீங்க சொல்லுகின்ற வாழ்த்துக்காகவோ நான் செய்யல. எங்க அப்பாவோட வேலை சொல்லுவார்ல, அப்பா என்ன பண்ணுவாரு, தம்பி இந்த பணத்தை போய் கொடுத்து வந்துருப்பா அவங்க கிட்ட அப்படின்பாரு. அந்த பணத்தை போய் கொடுப்பாரு. அது எதுக்குன்னு தெரியாது, யாருக்கு, பையனுக்கு தெரியாது. ஆனா வாங்கிட்டு போய் கொடுப்பாரு. அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது மாதிரி கொடுத்த உடனே அவங்க நன்றி சொல்றாங்களா இல்ல திட்டுறாங்களா என்ன ஏதுன்னு தெரியாது. அவன் வேலை கொடுக்குற வேலை, போஸ்ட்மேன் வேலை மாதிரி. அது மாதிரி நம்ம வேலை சிவபெருமானுக்கு தொண்டனா இருந்து அடிமையா இருந்து அவனுடைய வேலையாக இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களுக்கும் இன்பம் தருகின்ற வேலை தான் சிவபெருமானுடைய வேலை. அதுல நம்மளால ஏதாவது ஒரு வேலை செய்ய முடியுமா? யாராவது ஒருத்தவங்க நல்ல ஒரு வார்த்தை, ஒண்ணுமே இல்லை, ஒருத்தர் புதுசா பேசுறாரு, ஒருத்தர் புதுசா ஒரு விஷயத்த பேசுறாங்க, இதுவே நல்லா பேசுறீங்க, ஒரு நல்ல வார்த்தை, நல்லா என்ன ஒழுங்காவே பேச மாட்டேங்கிறீங்க, என்ன தப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமானை பத்தி அடியேன் பேசுங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதனால ஏதோ ஒருத்தர் பேச வச்சுருங்க, நல்லா பேசுறீங்க, என்கரேஜ் பண்ணாலே என்னதான் அவங்க ஆன்மாவுக்கு ஒரு ஆனந்தம். அதாவது அவன் நினைச்சிட்டு இருக்கோம் பெரிய 10,000 பேருக்கு சாப்பாடு போட்டாதான் சிவப்பு இல்ல, முகம் புழுப்பறிஞ்சு இந்த ஆன்மாவுக்கு முகத்தை பார்த்து ஓகே அந்த இடத்துல அந்த வார்த்தை சொன்னா அவங்களுக்கு மனசு வலிக்கும்னா அந்த வார்த்தையை முழுங்கிட்டு போனாலே என்னதான், அவன் பேசக்கூட இல்லை. அந்த வார்த்தையை சொல்லாம அந்த வார்த்தையை குத்தி காமிக்காம அந்த இடத்துல முழுங்கிட்டு போனாலே என்னதான், சிவப்பணிதான். ஒரு ஆன்மாவுக்கு தினமும் இந்த கதை சொல்லியிருக்கேன் நான், சின்ன கதை நிறுத்திக்கிறேன், சிம்பிளான கதை. ஒரு விவசாயி இருந்தானா, அந்த விவசாயிக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி யாருக்காவது உதவி செஞ்சுட்டுதான் தூங்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பானா. அதனால டெய்லி எல்லாருக்கும் ஒரு உதவி செஞ்சுட்டே தூங்குவானா. ஒரு நாள் பார்த்துருக்கா யாருக்குமே உதவி செய்ய முடியல, எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க, யாருக்குமே உதவி செய்ய முடியல. அவனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு, இன்னைக்கு தூக்கமே வராது, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கிணத்துக்கட்டையில நின்று வெட்டி பார்த்தானா. பார்த்தா நிலா எதுக்குள்ள விழுந்திருக்கு, கிணத்துக்குள்ள விழுந்திருக்கு. நிலா கிணத்துல தெரியுது, ஐயோ கிணத்துல விழுந்திருக்கேன், தண்ணி எடுத்து வாளி எடுத்து வேகமா இறைச்சு அப்படி மேல எடுத்து விட்டா, மேல இறைச்சு அப்படி மேல பார்த்தா நிலா மேல வந்துருச்சான். சார் நிலாவுக்கு இன்னைக்கு உதவி செஞ்சுட்டோம் நம்ம, ஆகா கிணத்து கிடந்த நிலாவுக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சுட்டோம், இன்னைக்கு நிம்மதியா தூங்குவோம் அப்படின்னு சொல்லி அவன் அன்னைக்கு தூங்கினான். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரியான ஒரு சுபாவத்தை வச்சு நம்ம யாருக்காவது உதவினா காசு கொடுக்கறதோ இல்ல ஒரு சாப்பாடு கொடுக்கறதோ இல்ல அது இல்ல, அந்த இடத்துல அவர்கள் மனசு நாம் ஏதாவது சொன்னா ஆனந்தப்படும். ஒரு நல்ல இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் காசு இருக்கு, யாருக்கிட்டையும் காசு இல்லாம, ஒரு காலத்துல எல்லாம் காசு இல்லாத தன்மை இருந்தது, யாருக்கிட்டையும் சாப்பாடு இல்லாத தன்மை இருந்தது, யாருக்கிட்டையும் கொஞ்சம், இன்னைக்கு யாருக்கிட்ட எது இல்லைன்னா ஆறுதல் தான் இல்லை. ஏதாவது நடந்துச்சுன்னா கை கொட்டி சிரிக்கிறது தான் ஆள் இருக்கு. ஆறுதல் சொல்றதுக்கு ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு விழுந்தா நாளைக்கு எந்திரிச்சிடலாம், கவலைப்படாத போங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, சாமி இருக்கா காத்துப்பாரு அப்படின்னு ஆறுதல் சொல்றது ஆள் இல்ல. தயவு செய்து ஆறுதல் சொல்லுங்க உங்களுடைய அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்துக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, ஆறுதல் வார்த்தை சொன்னாலே. சரஸ்வதி அம்மா கேட்கலையா? விட்டு கேட்டுச்சுங்க ஐயா. இல்ல கேக்குதுங்க, அப்ப கேக்குதுங்க, நீங்க பேசுங்க. நீங்க ஒரு நாள் மன்னிச்சுக்கோங்க, அடுத்து நான் எப்படியாவது நான் இன்டர்நெட் போட்டு நான் சரிப்படுகிறேன். ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா, சுவாமி கிட்ட நாம செய்கின்ற அந்த தொண்டு தான் அந்த அடிமை தொண்டு. எப்படி இருக்கணும், பொய்யடிமை இல்லா உழவர்க்கும் மெய்யடிமை. ஆகா, நாம வச்சிருக்கிறதுல பொய்யடிமை, ஏதோ ஒரு பொய் லேசா கலந்து இருக்கு, அந்த பொய்யையும் நம்ம என்ன பண்ணணும், எடுத்துட்டு நம்ம கண்டு செஞ்சோம்னா நம்மளுடைய சிவபக்திக்கு நம்மளுடைய மனசுக்கு ஆக இந்த திரு தசாங்கம் நமக்கு என்ன பண்ணுதுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபைன் டியூன் பண்ணுது. போன திருச்சாளர்ல கிடைச்சதை விட இன்னும் நமக்கு ஃபைன் டியூன் பண்ணு, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சின்ன அந்த கசடுகளையும் பெருமான் நீக்கி அருள்கின்ற இடமாக அமைவதுதான் இந்த விஷயம். இப்போ அடுத்த பாட்டை பார்த்துடலாம். ஏதமிலா இன்சொல் மரகதம் பாடலாமா? சரளாமா நிறைய நாள் கழிச்சு வந்துட்டாங்க. சுவாமி வாய்ப்பு இருக்குதுங்களா? 2வது பாட்டு திருத்தசாங்கம் பாடல், ஏதமிலா இன்சொல் மரகதமே. பாட முடியுங்களா திருத்தசாங்கம்? சரளாமா வாய்ப்பு இருக்குதுங்களா சுவாமி? மன்னிக்கவும் ஐயா, நான் அப்புறம் சரிங்க சார், நல்லது. மற்ற அடியார்கள் எவரேனும் விண்ணப்பிக்கலாம், வாய்ப்பு. சரஸ்வதி அம்மா, கடலூர் சரஸ்வதி அம்மா வாய்ப்பு இருக்குதுங்களா? பாடுறேங்க ஐயா. சிவாய நமக்கு சிற்றம்பலம். ஏதமிலாயின் சொல் மரகதமே ஏழ் பொழிக்கும் நாதன்னமையாளுடைய நாடு ஊரையாய் காதலவர் கண்பாண்டு மீளா அருள் புரிவான்
நாடென்றும் தென்பாண்டி நாடே தேலி. திருச்சிற்றம்பலம். அம்மா பிரேமா அம்மா விண்ணப்பிக்கலாம். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். கேக்குதுங்களா ஐயா? ஏதமிழையின் சொல் மரகதமே ஏழ்பொழிற்கும் நாதன் நமையாளுடையான் நாடுரையாய் காதலவர் கண்பாண்ட மீளாருள் புரிவான் நாடென்றும் தென்பாண்டி நாடே தெளி. திருச்சிற்றம்பலம். அருமை 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 அருமை. அடியன் முயற்சி பண்றேன், அது வரைக்கும் பண்ணதே இல்லை, முயற்சி பண்றேன், தப்பா தான் மன்னிச்சுக்கணும். ஏதமிழையின் சொல் மரகதமே ஏழ்பொழிற்கும் நாதன் நாதன் நமையாளும் நாடுரையாய் காதலத்து அன்பாண்டு மீளா அருள் புரிவான் நாடென்றும் தென்பாண்டி நாடே தேடி தென்பாண்டி நாடே தேடி. ஏதோ முயற்சி பண்ணேன். அடியார்கள் யாராவது முயற்சி பண்ண இன்னும் ஒரு ஒருத்தர் மட்டும் வாய்ப்பு இருந்தோம்னா. ஜானகி அம்மா. ஏதமிழையின் சொல் மரகதமே ஏழ்பொழிற்கும் நாதன் நமையாளுடையான் நாடுரையாய் காதலவர்க்கு அன்பாண்டு மீளா அருள் புரிவான் நாடென்றும் தென்பாண்டி நாடே தெளி தென்பாண்டி நாடே தெளி. திருச்சிற்றம்பலம். நன்றி. அருமை அருமை அருமை. அட்டகாசம். சரி, ஆக எனக்கு ஒரு வருத்தம். என்னடா இது அப்பா பேர்லயும் நம்ம ஊர் வரல, என்னதான் நமக்கு விட்டு போகுதா இல்ல, நம்ம விட்டு போகுதா இல்ல, நம்ம ஊரு நம்ம பேரு ஒண்ணுமே வரமாட்டேங்குது. அப்ப கெசட்ல இருக்கிறப்போ சொக்கநாதன்ற பேர் வந்திருக்கலாமே, ஆரூரன்ற பேர் வந்துருச்சு, எம்பெருமான்ற பேர் வந்துச்சு, எம்பெருமான் வந்துருக்கு, தேவதான் சொக்கநாதன் பேரு எங்க அப்பன் பேர் வரலையே அப்படின்னு மனசு கிடந்தாக. அடுத்த பாட்டு என்ன சொல்றாருன்னா, ஏதமிழா இன்சொல் மரகதமே. ஏதம்னா பொய், பொய் சொல்லாத மரகதமே, மரகதம் போன்ற அந்த தெளியே ஏழ் பொழிற்கும் நாதன் நம்மை ஆளுடையான் நாடு உரி. அவன் எந்த நாடு? சிவபெருமானுக்கு நாடு, உரிய நாடு எதுன்னு கேட்டா, காதலவர் அன்பு ஆண்டு நீலா அருள் புரிவான் நாடு என்றும் தென்பாண்டி நாடே தெளி. அதாவது அவனுடைய நாடு என்ன தெரியுமா? பாண்டிய நாடு, அதுவும் தென்பாண்டி நாடு. அந்த தென்பாண்டி நாடுதான் சிவபெருமானோட நாடு. ஏன் அப்படின்னா, அங்கே அவன் எப்படி இருக்கானா, காதலவர் அன்பு ஆண்டு மீளா அருள் புரிவான். இப்போ பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு எது எது சொர்க்க பூமி? பொண்ணுங்களுக்கு எது சொர்க்க பூமி? அம்மா வீடு. அம்மா வீடு தான் சொர்க்க பூமி. பொண்ணுங்களுக்கு அம்மா வீடு தான் சொர்க்கம். ஏன்னா அம்மா வீட்டுக்கு போனா ஏன் அந்த அம்மா வீட்டுக்கு போனா சொர்க்க பூமி? சொல்லுங்க பாக்கலாம், ஏன் சொர்க்க பூமி? அதுதான் முக்கியம். வேலை செய்ய தேவையில்லை. போனா அம்மா தங்கம் நீ நல்லா பெட்ல படுத்துக்கோ, பெட் காஃபில தாங்குவாங்க. நம்ம எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. அப்படி காலாட்டிட்டே இருக்கிற மாதிரி இடம் தான் நமக்கு சொர்க்க பூமி. ஆமாவா இல்லையா? பசங்களுக்கும் சொர்க்க பூமி உண்டு. பசங்களுக்கு சொர்க்க பூமி அதாவது நல்ல மாமனாரா இருந்தா மாமனார் வீடு தான் பசங்களுக்கு சொர்க்க பூமி. எப்படி போனா மாமனார் என்ன பண்ணுவாரு? தாங்குன்னு தாங்குவார். நீங்க உட்காருங்க, வைங்க, அங்க உட்காருங்க. நார்மலா பொண்ணை கவனிக்கிறத விட என்ன பண்ணுவாங்க? மருமகனை கவனிக்கிறதுல கொஞ்சம் அதிகமா கேர் எடுத்துவாங்க. எங்க ஊர் சைடு நாம பாத்தீங்கன்னா, மதுரை பாத்தீங்கன்னா மருமகனை கவனிக்கிற மாதிரி ஒரு ஊரு. அது அதுக்குதான் வீடியோ ஆன் பண்ணி எக்ஸ்பிரஷன் கொடுக்க கூடாதுன்றது கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாரும். அருமை அருமை அருமை. ஆக ஐயா, மருமகனை பாத்துக்கிறதுக்கு கொங்கு நாடும் சிறந்த ஊருங்கய்யா. ஆமா, அதுவும் இல்ல, கொங்கு நாடு சிறந்த ஒரு கேள்விப்பட்டிருக்கேன். நான் தான் கொங்கு நாட்டுக்கு எனக்கு கொங்கு நாடு பத்திய பெரிய ஒரு இது கிடையாது. பட் நம்ம அடியாறு திருக்கூட்டத்துக்கு வந்தப்பதான் தெரிஞ்சது இது எப்படி கவனிப்பாங்க மக்கள். ஆனா என்ன தெரியுமா, ஒரு விஷயம் என்ன தெரியுமா, கொங்கு நாட்டுல இருக்கிற ராமநாதபுரம் மக்கள் எல்லாருமே தென்பாண்டி நாட்டுல இருந்து புலம் பெயர்ந்தவர். அதனாலதான் அவங்க ராமநாதபுரம்னு பேரை வச்சு, அதனாலதான் அங்க மீனாட்சி திருக்கோயில கட்டி அந்த ஊருக்கும் ராமநாதபுரம்னே பேர் வச்சாங்க. அந்த மாதிரி இங்க இருந்து புலம் பெயர்ந்த மக்கள் தான் கொங்கு நாடு மக்கள். எங்க மக்கள் தான், எங்க தென்பாண்டி நாட்டு மக்கள் தான். நீங்க புது மக்கள் எல்லாம் கிடையாது. ஆமாங்க, ஆமா ஆமா.
இங்க தென்பாண்டி நாட்டு மக்கள் தான். ராமநாதபுரமா இருக்கட்டும், நிறைய இடங்கள் அங்க அதுக்கு அங்கேயே இருந்த மக்கள் கொங்கு மக்கள் தான். ஆனா நீங்க எல்லாம் கொங்கு மக்கள் கிடையாது. ராமநாதபுரம் மக்கள், சுத்தி இருக்கக்கூடிய மக்கள், அவங்க எல்லாம் யாரு? இங்க இருந்து புலம்பெயர்ந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, மதுரைய கிட்ட புலம்பெயர்ந்தாலும் எல்லா ஊருக்கும் மதுரையில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, போய் அங்கேயே வந்து மீனாட்சி கோயிலுக்கும் மீனாட்சி கோயில்களுக்கும் வந்து இது பண்ணாங்க. அதனால அந்த ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மாமனார் வீடுதான் ஒரு பையனுக்கு ரொம்ப சொர்க்க பூமி. ஏன் அப்படின்னா, சொந்த வேலை செய்ய தேவையில்லை, படுத்த மணிக்கு இருக்கலாம், காபி வரும் ஒரு செகண்டுக்கு. எங்க ஊர்ல வந்து பணியாரம், காலையில எடுத்த உடனே பணியாரம், கொஞ்ச நேரம் கழிச்சு வெந்தயக்களி, அதுக்கப்புறம் வடை, இதுதான் ஸ்நாக்ஸ். அதுக்கப்புறம் தோசை, இட்லி, சாப்பாடு. அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு அந்த இதுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி, லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ஒரு நல்ல கருப்பட்டி காஃபி. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பனங்கற்கண்டு பாயாசம், இது இளநீ, அதுக்கப்புறம் இது நம்ம பலாப்பழம், அதெல்லாம் சாயங்காலம் வந்துடும். அதுக்கப்புறம் இரவுக்கு வந்து உணவுக்கு வந்து எல்லாமே அப்படி அப்படி அப்படி, அதாவது மூச்சு விடுறதுக்கு. அதுதான் சொல்றேன், மூச்சு விடுறதுக்கு நேரம் இருக்காது. மாப்பிள்ள கன்ஃபார்மா ஜெலுசல் குடிச்சுதான் தூங்கணும். மாப்பிள்ள வந்து ஜெலுசல் குடிச்சுதான் தூங்கணும். நைட்டு இஞ்சி மரப்பா டீ போட்டுதான் குடிச்சு, ஏன்னா அப்ப சாப்பிட்டது செரிக்கணும்ன்றதுக்காக அங்க இங்கேயும் நடக்கும் அந்த மாதிரி. அப்ப ஏன் சொல்ல வரேன்னா, சிவபெருமானுக்கு எது பூலோக கைலாயம்னா அவன் மாப்பிள்ளையாக வந்த இடம் எது அப்படின்னா, இந்த தென்பாண்டி நாடாக இருக்கக்கூடிய அந்த அவன் மாப்பிள்ளையா வருவதற்கு முன்னதான் அவன் வந்து மாப்பிள்ளையா வர்றதுக்கு முன்னாடியே யாருக்கு தலைவன்? பாண்டியர்களுடைய தலைவன், தெரியும் இல்லையா? பாண்டிய மன்னர்களுடைய தலைவன். என்ன காரணம்? ஏகப்பட்ட திருவிளையாடல்கள், 64 திருவிளையாடல்கள் நிகழ்ந்த இடம் எது? நிகழ்ந்த இடம் மதுரை அம்பதி தான், இந்த தென்பாண்டி நாடு தான். பாண்டியர்களுக்காக என்னென்னமோ செஞ்சிருக்கான். அவன் பிட்டுக்கு மண் சுமந்திருக்கான், பிறம்படி பெற்றிருக்கான், அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆகியிருக்கான், அப்புறம் நிறைய நாகம் எய்திய பரலை, நிறைய இருக்கு இல்லையா? அது அவனே யாரா வந்திருக்கான்? சிவபெருமானே யாரா வந்திருக்கான்? பாண்டிய மன்னனா வந்து கூலியாளா வந்திருக்கான். அவனே பாண்டிய மன்னனாவும் வந்தான். அன்னை பராசக்தி மீனாட்சியை மனம் புரிந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணும்? எல்லா பாண்டிய மன்னர்களும் என்ன பண்ணணும்? சிவபெருமானுக்கு ஆலயம் எழுப்பணும். அதனால வந்த சிவபெருமானுக்கு ஒரு ஆலயம் எழுப்பலாம் இங்க மதுரை அம்பதி. அதுக்கு பேரு நன்மை தருவார். ஆமா. அந்த கோவில்ல பாத்தீங்கன்னா சிவலிங்க திருமேனிக்கு பின்னாடி யாரும் உட்கார்ந்து இருப்பா? அம்பாலும் அவன் அப்பனும் உட்கார்ந்து இருப்பான். உட்கார்ந்து பூஜிக்கிற மாதிரியா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா சிவலிங்க திருமேனி பின்னாடி இருக்கும், பின்னாடி என்ன இருக்கும்? பின்னாடி அம்பாலும் அன்னை பராசக்தியும் சிவபெருமானும் பூஜிப்பது போல அமைதிக்கு. எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா சிவலிங்க திருமணி நம்ம பார்த்ததுக்கு எப்படி இருக்கும்? கோமுகம் எப்படி இருக்கும்? நமக்கு இடது பக்கமா நிறைய சொல்றேன்னா, ஆமா, நம்மளுடைய வலது பக்கம் தானே கோமுகம் இருக்கும். கோமுகம் நம்மளுடைய வலது பக்கம் இருக்கும். நம்ம கோவில், அந்த கோவில் எப்படி இருக்கும்? இடது பக்கம் இருக்கும். ஏன்னா சாமி உட்கார்ந்து இருக்காருல்ல, அவருக்கு வலது பக்கம் இருக்கும். ஏன்னா அவரை தான் சிவபூசை பண்ணிட்டு இருக்காங்க. நாம பாக்குற சிவலிங்க திருமணி பின்னாடி இருந்து, புரியுதுங்களா? அப்ப பாத்தீங்கன்னா சிவலிங்க திருமணியே அப்படி இடவளம் மாறி உட்கார்ந்து இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்புடைய. நான் ஏன் சொல்ல வரேன்னா, அதனால சிவபெருமானுக்கு மாப்பிள்ளையா வர்றதுக்கு முன்னாடியே மதுரை என்பது வந்து என்னது? அவனுக்கு அவனுடைய சொந்த ஊரு, பூலோக கைலாயம்னு சொல்லுவாங்க. எப்பெல்லாம் சிவபெருமானுக்கு வந்து அந்த மக்களை வந்து பார்க்கணும்னு ஆசைப்படணும், அவன் இறங்கி வருகின்ற ஒரு இடமாக அமைவது தென்பாண்டி நாடாக இருக்கக்கூடிய தென்பாண்டி நாடுதான். அப்போ தென்பாண்டி நாடே தெளின்னு சொல்லு. தெளிவானது, தெளிவா புரிஞ்சுக்கோ. உனக்கு நல்லா தெரியும். கேக்குறா, ஏதமிலா இன்சொல் மரகதமே எழில் கொளிர்க்கும் நாதன் நம்மை ஆளுடையான் நாடுடையாள். அவன் நாடு என்ன நாடுன்னு சொன்னா அது நல்லா இருக்குன்னு சொன்னான். காதல் அவருக்கு அன்பு ஆண்டு. எங்க காதல் இருக்கு? அன்னை மீனாட்சிக்கு காதல் செய்து அவருடைய மனத்தில ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சொக்கநாதனாக பெருமான் இருக்கான். அவன் யாரு? மீளா அருள் புரிவான். மீளா அருள் புரிவான். அவனுடைய அருள் எனக்கு என்ன ஆகாதான்? மீளவே மீளாதான். மீளா அருள் புரிவான். ஒரு தடவை போயிட்டோம், ஒரு தடவை பார்த்துட்டு வந்தான், அருள் பொழிந்து கொண்டே இருப்பான். அவனுடைய அருள் என்றுமே மீளாது. மீளா அடிமை நாம சொல்றோம், ஆனா சிவபெருமான் என்ன சொல்றாரு? மீளா அருள் புரிவன் தான் நான் என்றார். நாம எப்படி சொல்றோம்? உனக்கு மீளா அடிமைன்றோம். அவன் என்ன சொல்றான்? உனக்கு அருள் செய்வதை விட்டு நான் ஓய மாட்டேன்னு சொல்றான். நாம என்ன சொல்றோம்? உனக்கு அடிமை செய்வதை விட்டு நான் ஓய மாட்டேன். ரெண்டு பேரும் விடா கொண்டன்ற மாதிரி சிவபெருமான் வந்து மீளா அருள் புரிபவன், நாம மீளா அடிமை. அந்த வகையில அவன் மீளா அருள் புரிவான் நாடு என்றும்
தென்பாண்டி நாடே தெரியும். தென்பாண்டி நாடு, தென்பாண்டி நாடுன்றது எல்லாம் சேர்த்துதான், மதுரை மட்டும் கிடையாது, மதுரை மட்டும் கிடையாது. பாண்டிய நாடு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இதுவரைக்கவே இருந்தது. இன்னைக்குதான் தொண்டை நாடு நம்மளுடைய இந்த நாடுன்னு பிரிச்சுட்டோம். நீங்க பாத்தீங்கன்னா பாண்டிய நாடு ரொம்ப விரிந்து இருந்தது. அதனால தென்பாண்டி நாடுதான் சிவபெருமானுடைய நாடு அப்படின்னு சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி 2 விஷயம் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒண்ணு, சிவபெருமானுடைய நாமங்கள், ஆத்தன்டிகேட்டான நாமங்கள் எங்க அப்படின்னா அது 4 நாமங்கள். ஆறுடன் செம்பெருமான், அடுத்து எம்பெருமான், தேவர் பிரான் அப்படின்னு 4 பேர். இந்த 4 பேரையும் உருகி உருகி பெருமான் சொல்லுங்க. அது 4 பெருமானுடைய நாமங்கள்ல ஆத்தன்டிகேட்டான நாமம், ஃபார்மல் நாமம். ஃபார்மலா அவன் அப்ரோச் பண்றது ஏதம். அவனுடைய நாடு என்பது இதுன்னா தென்பாண்டி நாடுதான். ஏன் தென்பாண்டி நாடு? பெருமானுக்கு தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவன். ஏன் தென்னாட்டுல மட்டும் சிவன்? வடநாட்டிலயும் சிவலிங்கம் இருக்கு. ஆனா சிவலிங்க திருமணம் என்ன வச்சிருப்பாங்க? சிவலிங்க திருமணம் முகம் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நான் ஆந்திராலயும் அப்படின்னா ஹைதராபாத்ல போனேன்னா எந்த சிவன் கோயிலையும் சிவலிங்க திருமணம் இருக்காது. வெள்ளி கவசம் போட்டு சாமி முகத்தை வச்சிருவாங்க. கவசம் போட்டு சாமி முகத்தை வச்சிருவாங்க. ஆமா, மீசை போட்டுருவாங்க. நீங்க மேக்சிமம் எல்லா சிவன் கோயிலும் அவங்க லிங்க திருமேனியா பார்க்க முடியாது. உருவமா இருக்கக்கூடிய உருத்திரனா தான் பார்ப்பாங்க. அப்போ நாம தான் லிங்க திருமேனியை பார்த்தா உருகுறோம். அப்போ லிங்க திருமேனி தான் சிவபெருமான். ஆனா அவன் யாரு? அங்க இருக்கிறவன் யாரு? லிங்க திருமேனிக்குள்ள நாம உருவத்தை சமைக்கிறவன் உருத்திரன் தான் இருக்கான். வடநாட்டுல இருக்கக்கூடியவன் யாரு? உருத்திரன். தென்னாட்டுல மட்டும்தான் சிவன் இருக்கான். அதனாலதான் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அதான் பெருமானை எப்படி வேணாலும் வழங்கலாம் அப்படிங்கறதுனால அந்த பெருமானை நம்ம வழிபாடு செய்யணும்னு சொல்லி இந்த அளவுல ரெண்டு பாடம் இன்னைக்கு பார்த்துட்டோம். என்னைக்குமே நம்ம 2 பாடம் பார்க்க மாட்டோம். ஒரு பாடத்திலேயே இடையில நிறுத்திட்டு இருப்போம். இன்னைக்கு பெருமான் இன்னைக்கு மதுரை எம்பதின்றதால சொல்லிடணும். மதுரை எம்பதியில தென்பாண்டி நாடு எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். சொப்பனாருடைய அருள்னால இன்னைக்கு அது முடிஞ்சது. ஆக இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். சிவபெருமான் கிட்ட நாம வைத்த எல்லா உறவு முறையிலையும் என்ன இருந்தது? அவன்கிட்ட ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அவனுக்கு அடிமை தொண்டு செய்யும் போது நாம அவனுக்கு எந்த எதிர்பார்ப்பும் செய்யல. அவன்கிட்ட இருந்து ஏதாவது வேலை வந்தா அவனுக்கு வேலை செய்யறதுக்காக காத்திருக்கக்கூடிய அடிமைகளாக நிற்கிறோம். உன்னுடைய வேலை என்பது ஒன்றும் கிடையாது. அடியவர்களுக்கு தொண்டு செய்வது, எப்படி வேண்டாம் அந்த அந்த இனிமையான தொண்டை செய்வதுதான் அவனுடைய வேலை என்பதை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்லி இந்த அளவுல அடிய நிறைவு செய்கின்றேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க சாமி. திருத்த சாங்கம் 2 பாடல்களை பாடியிருக்கோம், 2 பாடல்களை பார்த்திருக்கோம். வருகின்ற அமர்வுகள்ல நம்ம தொடர்ந்து நிறைய செய்திகள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அடியன் எல்லா அடியார்களுடைய திருவடி தாமரைகளையும் வணங்கி மகிழ்ந்து இந்த அமர்வு நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். நிறைவு செய்யும் முகமாக அம்மா இப்ப எல்லாரும் வாய்ப்பா இருந்தா ஆன் பண்ணிக்கோங்க. எல்லாரையும் பார்த்துக்கிறேன். ஏன்னா எல்லாரும் பார்க்கறது நிறைய மகிழ்ச்சி. அவங்க எல்லாரும் அப்ப நிறைவு செய்யும் முகமாக அம்மா வாழ்த்து பாடல் பாடலாம். அம்மா சுவாமி வாழ்த்து பாடல். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வளாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவுடைய தாமரை சென்னிமேல் சுட்டி வணங்கி விடைபெறுகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நமச்சிவாய. அடியன் இத்தனை அமர்வுகளா ஒரு அமர்வு கூட அடியன் இல்லத்துல இருந்து எடுத்ததே இல்லை. ஒரு அமர்வு கூட எடுத்துக்கிறது வாய்ப்பே கிடைச்சது. இந்த அமர்வு திருத்த சாங்கத்தினுடைய முதல் பாடல் இங்க மதுரை எம்பதியில அடியன் இல்லத்துல அடியன் எடுக்கிறதுக்கு அடியன் இல்லம் கொடுத்து வச்சிருக்கு. அடியார்கள் எல்லாருடைய திருவடியும் அடியன் இல்லத்துல மானசீகமா பதிந்தது அடியன் செய்த பெரும் பேரு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருடைய திருவடியும் பலகாலம் வணங்குறேன். அடியார்கள் ஏதேனும் கருத்து இருந்தா நீங்க பதிவு செய்யலாம். உங்களுக்கான கால வாய்ப்பு 2 நிமிடங்கள் தான். நீங்க சுருங்க சொல்லி இந்த பதிவு. மகாலட்சுமி அம்மா சுவாமி உங்களுக்கு வாழ்த்து. ஐயா திருச்சிற்றம்பலம். ஐயா சிவபெருமானோட 4 பெயர்கள் சொன்னீங்களா? அதுல ஆரூர் பெருமானை பத்தி நாவுக்கரசு பெருமான் 6ஆம் திருமுறையில 34வது பதிகத்துல சொல்லியிருக்கிறாரு. ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளோல அவரு சில குறிப்பு கொடுத்திருக்கிறாரு. நீ இது எப்ப வந்தனே எனக்கு தெரியல அப்படின்றதுக்கு அடையாளமா
வாங்கி மதி வைப்பதற்கு முன்னோ பின்னோ, அப்புறம் வந்து கோலம் நீ கொள்வதற்கு முன்னோ பின்னோ, அறம்பளவும் உரைப்பதற்கு முன்னோ பின்னோ, சலந்தரனை கொள்வதற்கு முன்னோ பின்னோ, வேதத்தை விரிப்பதற்கு முன்னோ பின்னோ, திகையட்டும் தெரிப்பதற்கு முன்னோ பின்னோ, தேசம் உமை அறிவதற்கு முன்னோ பின்னோ, திருவாரூர் கோயிலா கொண்டனாலே அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்கய்யா. அதனால நாவுக்கரச பெருமான் தான் இத பதிவு பண்ணது. எப்பயா நீ வந்த ஆரூர் பெருமான, நடராஜ பெருமான் வர்றதுக்கு முன்னாடியே நீ வந்துட்ட, உன்னோட இது வந்து பழமையானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்கய்யா. அப்புறம் 2வது குறிப்புங்கய்யா, நாவுக்கரசு பெருமானே அடியவர்களுக்கு வந்து பெருமான் வந்து ஓடோடி வருவாங்கிறதுக்கு திருவாரூர் தேர் அப்ப திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணா ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள், அமரர்கள்தம் பெருமானே ஆரூராயேன்னு பதியம் பாடியிருக்கிறாரியா. இத அடியேன்னு சொல்லணும்னு நான் பிரியப்பட்டேங்க. சிவாயனம். அது ஆரூர் பெருமானை பத்தி மகாலட்சுமி பேசுறதை கேட்டு அடியன் இன்னும், ஏன்னா அவங்கதான் ரைட் பர்சன் ஆக்சுவலி. ஆரூரான்னு சொன்னா அப்படியே தென்னா முன்னா என்றால் தீ சேர் மெழுகு ஒப்பான்ற மாதிரி ஆரூரனை கண்டு உருகக்கூடிய அடியவர் பெருமக்கள்ல மகாலட்சுமி இன்னைக்கு சரியான நேரத்துல வந்துட்டாங்க அம்மா. அதனால அந்த பக்கம் அவங்க ஆரூரன் வாங்க, இந்த பக்கம் அவங்க சொக்கநாதரிமோ 2 பேரும் ஜாயின் அடிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாட்டுல ஆரூரன், செகண்ட் பாட்டுல சொக்கனா, 2 பேருமே ஸ்கோர் அடிச்சுட்டாங்க. அப்படிங்கிறப்போ ஆரூரன் வந்து என்று சேர்ந்தான்னு தெரியலன்றது அந்த பாடல் அம்மா சொல்லும் போது ரொம்ப அருமையா இருக்கு. ஏற்கனவே செய்த அந்த தமிழ் சுவைக்கு இன்னும் உணர்வு கூட்டியது போல, செறிவு கூட்டியது போல இருந்தது. மகாலட்சுமி அம்மா ஆரூர் பெருமானுடைய அருமைகளை உங்களுடைய திருவாயால கேட்டது இன்னும் காதுக்கும் மனதிற்கும் ரொம்ப அருமையான ஒரு தள்ளமுதான் இருந்தது சுவாமி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இன்னும் ஒருவருக்கு வாய்ப்பு. நமஸ்கார் ஐயா. சத்யநாராயண ஐயா ஏதாவது பேசுங்க சுவாமி. அதாவது அன்னம் வைகும் வயற் பழனத்து அணி ஆரூரனை மறக்கலும் ஆமோன்னாரு சுந்தரர். இது என்ன பண்ணிட்டேன், என் பேரனுக்கு பிறந்த நாளுக்கு பாடி காமிச்சிட்டேன். சரி, அந்த 2 கேள்வி அவனை பிடிச்சி உட்கார வச்சு, இருடா அதை கேள்டா தம்பி, அவனுக்கு புரியுது, அவன் பேரு ஆரூரன். இன்னைக்கு ரொம்ப நன்றி, நீங்க திருப்பி சொல்லும் போது அவனை நினைச்சுக்கினே இருக்கிறேன். எப்படி பாருங்க, அவனுக்கு நம்ம இன்னைக்கு சத்யநாராயண ஐயாவை கூப்பிடணும்னு நினைக்கிறேன். ஆனா பெருமான் பேச வச்சு அவருடைய பேரளவு வந்து ஆரூரன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல வச்சிருக்காரு. ரொம்ப அவ்வளவு பெரிய அருமையான வார்த்தை. நானே ஆரூருன்னு கூப்பிடுவேன். எப்படா கூப்பிடுவேன்னா ஆரூருன்னு கூப்பிடுற தாத்தா அப்படின்னு வாப்புல. நான் அவர்கிட்ட நிறைய உலகாயுதமா பேசுவேன். நல்ல இந்த பாட்டை, அதாவது நான் பெருமைக்கு சொல்ல டெய்லி ஒரு திருப்பழிச்சி படம் விடமாட்டேன், பிடிச்சி உட்காந்து கேள்ப்பா தம்பி, அப்புறமா ஸ்ராபெரி கண்ணெல்லாம் பாடுறேன்னு சொல்லுவேன் நானு. ஆமா, இப்ப நான் இந்த நாட்டக்குறிஞ்சி ராகத்துல, அதாவது ராகத்தில் சிறந்தது, நீங்களா அந்த காலத்தால தெரியும் உங்களுக்கு, மதுரை எல்லாம் சும்மா கவலையை தீர்ப்பது நாட்டிய கலைன்னு வந்தது. அந்த ராகத்திலே பாடுறேன். சிவா திருச்சிற்றம்பலம் அது பழ சுவை என்ன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார், இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தர கோசம் அங்கையுள்ளாய் திருப்பெரும் துறை மன்னா, எது எமை பணிகொளும் மாறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிவா திருச்சிற்றம்பலம். அங்க போய் எங்களை சொக்க வச்சுட்டு இருக்கிறீங்களா, அதுதான் 8:30 மணி. இன்னைக்கு எனக்கு வரவே இல்லை, நித்திரை கொஞ்சம் முன்னாடி சிந்தனை பற்றை, அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன சொல்றது, நானு என்ன சொல்றது. அந்த திருவாரூர் போயிட்டு வந்தேன், 1/1/2005 போயிட்டு வந்தேன் நானு. மகாலட்சுமி அம்மாக்கு ரொம்ப நன்றிமா. மகாலட்சுமி அம்மா உங்களுக்கு ரொம்ப நன்றி. அந்த பதிகத்தை பிரெயில்ல வச்சிருக்கேன், பாக்குறேம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிமா உங்களுக்கு. ரொம்ப மகிழ்ச்சிங்க. ரொம்ப நன்றிமா. ஐயா ஒரு தகவல், சோசம் ஐயா வந்து இது ஆவிச்சி கலைக்கல்லூரியில வந்து பெரிய புராணம் சொல்றாங்க ஐயா. அது சென்னையில இருக்கவங்க முடிஞ்சவங்க கலந்துக்கலாங்கிற ஒரு தகவல் சொல்ல இருந்தா ஐயா. கூப்பிட்டு 24ஆம் தேதி வரையும் சொல்றாங்க. இன்னைக்கு வந்து பெரிய புராணம் சொல்றாங்க.
ஆவிச்சி கலைக்கல்லூரி, ஆவிச்சி ஸ்கூல் இருக்குல்ல, அது தாண்டினோடனே கலைக்கல்லூரியில பேசுறாங்க ஐயா. அது நிறைய பேர் முன்பதிவு பண்ணி தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா யாராவது வரலைன்னா அவங்கள உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. இதுல ரொம்ப அருமையா சொல்றாங்க ஐயா. இன்னைக்கு வந்து கண்ணப்ப நாயனார் பத்தி அந்த அது சொன்னாங்க. அது கேட்கும் போதெல்லாம் கண்ணுல இருந்து எனக்கு கண்ணீரா கொட்டுச்சு. அப்ப நான் ஐயாவை தான் நினைச்சுக்கிட்டேன். நம்ம இதெல்லாம் இவ்வளவு தூரம் நம்ம கேட்கறதுனாலதான் நம்மள அறியாம கண்ணுல இருந்து தண்ணி இப்படி கொட்டுதான்னு தெரியலேன்னு அப்ப நினைச்சுக்கிட்டேன். நம்ம இங்க வந்து திருவாசக சிந்தனையில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நிறைய மனமாற்றம். நான் இனி நினைக்கவே இல்லை, எதுக்கு கண்ணுல இருந்து இப்படி தண்ணி வந்துட்டே இருக்கேன். நானும் தொடச்சு விடுறேன், ஆனா வந்துட்டே இருக்கு கண்ணுல இருந்து தண்ணி. ரொம்ப அருமையா சொல்றாங்க ஐயா. வாய்ப்பு இருக்கவங்க வந்து கலந்துக்கலாங்கிற ஒரு தகவல் தான் ஐயா, அதை சொல்லலாம்னு. நன்றி. பெரிய புராணம் இன்னைக்கு 5வது நாள் நடந்தது. 24ஆம் தேதி வரையும் பண்றாங்க. யாரு வாய்ப்பு கிடைக்குதோ அவங்க சென்னையில இருக்கவங்க எல்லாம் வரலாம். மகிழ்ச்சிங்க சுவாமி. எல்லாரும் வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்கள் வந்து கண்டிப்பா இந்த சாங்கத்தை நம்ம நல்லபடியா நம்ம பார்க்கணும். பெருமாள் இன்னும் நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு அப்படின்னு அடியே நம்புறேன். அந்த வகையில நம்ம இந்த அளவு நிறைவு செய்யணும் சாமி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆறிரு கடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை ஊருசை தனிவேல் வாழ்க, வாழ்க செல்வோம் ஏனிய மங்கை வாழ்க, யானை கண்ணனந்தி வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவே முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க சுவாமி. அடியார்கள் புதன்கிழமை. நன்றி நன்றி ஐயா. திருவடி வணக்கம். பிரேமா நன்றி அம்மா.